நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த ஃப்ளோரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், அப்படியே அரங்கு நிறைந்த காட்சிகள். பசங்க, பொண்ணுங்க, குட்டி பாப்பாக்கள் எக்கச்சக்கமான பேர் இப்படி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் அம்மா அப்பாக்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கு, இந்த ஷோ கட்டாயம் குழந்தைங்களை பற்றின ஷோ தான். வீடுகளில் எப்போதும் எதிரொலிக்கிற ஒரு குரல் இருக்குது. இந்த ரெண்டாவது பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கலாம், அல்லது இந்த ரெண்டாவது பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு குரல் இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது டிமாண்ட் சப்ளை மார்க்கெட் மாதிரி தான். அது கிட்டத்தட்ட ஒரு 8 குழந்தை இருந்த கதைகள் கேட்டிருப்போம் நம்ம தாத்தாக்கள். விவசாய குடும்பமாக வாழ்ந்தபோது 6-7 பிள்ளை 8 பிள்ளை தேவைப்பட்டுச்சு, ஒரு 8 குழந்தை அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தலைமுறை வந்து ஒரு 6 பேர் அப்படிங்கிறது சகஜமாக பார்த்துருப்பாங்க. 2-3 அண்ணன் தம்பிங்க, ஒரு 4-5 அக்கா தங்கச்சிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 குழந்தை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம 2 குழந்தை தான் பெற்றுக்கணும், நமக்கு பிரச்சாரங்கள் நடந்தது இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய நம்ம டிமாண்டே அவ்வளவுதான். முன்ன மாதிரி 8 பேரை வச்செல்லாம் குழந்தைங்களை மேனேஜ் பண்ண முடியாங்கிற ஒரு கண்டிஷன். அப்போ இந்த 2 குழந்தைன்னு வர்றப்ப நம்முடைய சாய்ஸ் இந்த கரெக்டாக இருக்கணும். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அடுத்து பிறப்பது பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றும், முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அடுத்து பிறப்பது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்றும் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த 2 தரப்புல இருக்கவங்கள இந்த பக்கம் முழுக்க 2 பேரும் ஆண் குழந்தை, 2 குழந்தை ஆண் குழந்தை பெற்றவங்க, இந்த பக்கம் 2ம் பெண் குழந்தையாக பெற்றவர்கள். ஸோ இந்த பக்கம் இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் எப்படி இருக்குங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அம்மாக்களுக்கு ஒரு காரணம், அப்பாக்களுக்கு ஒரு காரணம், குடும்பங்களுக்கான ஒரு காரணம். அது ஏகப்பட்ட விஷயங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைய அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறப்ப பொம்பளை பிள்ளைய என்ன கொஞ்சுவீங்க, எப்படி கொஞ்சுவீங்க? ஏன்னா அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை எப்படி கொஞ்சுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான். உங்கள் பையனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறப்போ நீங்கள் எப்படி கொஞ்சுவீங்க? நீங்கள் பொண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறப்போ எப்படி கொஞ்சுவீங்க? செல்லம் பட்டு என்னடா எப்படிடா இருக்க குழந்தை அப்படின்னு கேட்போம் சார். நான் ரொம்ப ஜில்லிமா அப்படின்னு சொல்லுவேன். ஜில்லிமா அப்படின்னு. ஓகே, பக்கத்தில் என்னாடி கூப்பிடுவேன். என்னாடி என்னாடி. ஓகே. பப்ளு குட்டி, வாடா போடா. பப்ளு குட்டி, வாடா போடா, செல்லம், செல்லம், தங்கம், வைரம். அமோய், அமோய், பட்டுமா அமோய். ரொம்ப ஆசை அதிகமாச்சுன்னா வாடா. மக்களே அப்படி மக்களே. நாகர்கோயிலா? மக்களே. குட்டியாடு அப்படின்னு கட்டி அணைச்சிக்கும் போது அவனும் நல்லா வாரி அணைச்சிக்கும். நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஜெய் தங்கம், ஜெய் குட்டி, போனி குட்டி, போனி செல்லம் அப்படி கூப்பிடுவேன். இவ்வளோ பேரா? 2 அக்கா தங்கச்சி 2 பேரையும். பெரிய பொண்ணை தங்கமும் கூப்பிடுவேன், சின்ன பொண்ணை வாடா பட்டா அப்படின்னு கூப்பிடுவேன். என்னது வாடா? பட்டா, பட்டு கடை பட்டா. பட்டா. பெரிய பையனை வாடா சிங்கக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவோம் சார். சின்ன பையனை வாடா தங்கம், செல்லம் அப்படின்னு கூப்பிடுவோம் சார். சிங்கம் ஒன்று, தங்கம் ஒன்று. வாடி எங்க ஆத்தால அப்படிம்பு. உங்க ஆத்தால? எங்க அம்மா பேர் வள்ளிமயில், வாடி வள்ளிமயில், வாடி எங்க ஆத்தாலே வந்துட்டாள அப்படிம்பு. ஓ குட். வைரவண்டு, ரதவண்டு அப்படிதான் கூப்பிடுவேன். ஓ, பெரியது ரத வந்து, சின்னது வைரவண்டா. சுதர்சன் ஆனால் சுதா குட்டி, அம்மா பொம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். பெரியவளை கொஞ்சம் மட்டும் என் செல்வ களஞ்சியமேன்னு கொஞ்சம், சின்னவளை என் வைர களஞ்சியம்னு கொஞ்சம். அது செல்வ களஞ்சியம், இது வைர களஞ்சியமா? ஃபர்ஸ்ட் வந்து ட்வின்ஸு அருண் சிவா வாங்கடான்னுவேன். சின்னவன் வந்து 9th படிக்கிறான். வாடி கரிப்பி, வாடி செல்லம் அப்படி. வாடி கரிப்பியா? பெரிய பையனை சிங்கக்குட்டியும் சின்ன பையனை சிறுத்தைக்குட்டின்னு கூப்பிடுவேன். சிங்கக்குட்டி, சிறுத்தைக்குட்டி. அது எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக குள்ளநாயின்னு கூப்பிடுவோம் சார். என்னது? குள்ளநாய். குள்ளநாய் சார். பெரிய ஜில்லு சின்ன ஜில்லுன்னு கூப்பிடுவோம் சார். பெரிய ஜில்லு சின்ன ஜில்லு சார். சார் பையன் மூத்தவனை வந்து சாமி கொலசாமி வாங்க அப்படின்னு சொல்லுவேன். சாமி கொலசாமி வாங்க. சார் பையன் இல்லாதனால பையனா நினைச்சு 2வது பொண்ணை வளர்த்துட்டு இருக்கோம். அதனால வாடா செல்லம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மூத்த பிள்ளை சாமி, சாமின்னு கூப்பிடுவீங்க. சாமி. ஓகே. 2 பசங்க, 2 பசங்களையுமே ராசாத்தின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம். ராசாத்தி. வாங்க ராசாத்தி. நான் எனக்கு முதல்ல பொட்டை பிள்ளை தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பையன் பிறந்தது, அதனால் அது பொட்டை பிள்ளை மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு பவுனு, பொண்ணு, தங்கம் அந்த மாதிரி சொல்லி விடுவேன். 2வது பையனாக பிறந்துட்டான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அவனை சிங்கம், சிங்கம், தங்கம் அப்படி. பெரும்பாலும் செல்லம், குட்டி இதுதான் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களை வந்து அவங்க அம்மாவின் சாயலாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சிறாங்க. அப்புறம் வந்து இப்போ பசங்களை வந்து கொஞ்சம் வீரத்தின் சாயலாக சிங்கக்குட்டி, சிறுத்தைக்குட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி என்னுடைய சொத்து அந்த மாதிரி. அப்புறம் எல்லா இடத்துலையும் தங்கம், வைரம், காஸ்ட்லியான அந்த 2 ஐட்டத்துலையும் கன்ஃபார்மான கொஞ்சல் இருக்குது. உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? 2வது பொம்பளை பிள்ளை அப்படின்னு எப்படி இருந்துச்சு?
அதாவது ஃபஸ்ட்டு எடுத்ததும் என்ன நான் நினைக்கிறத விட அந்த லேபர் பெயின் அந்த இது என்ன சொல்கிறது சிசேரியன் பெயின் இருக்கும்போது அந்த பெயினை விட எனக்கு எங்கள் மாமியார் என்ன நினச்சிப்பாங்க வாரிசு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவாங்களோங்கிற அந்த பயம் தான் எனக்கு ரொம்ப பெரிய பயமாக இருந்தது. அந்த இதுலேருந்து மீண்டு வரதுக்கே வெளியில் வந்ததுமே நான் மாமியார் மூஞ்ச பார்த்ததும் பரவாயில்லைங்களான்னு கேட்டேன். இல்லாட்ட மாட்டேன் நான் மாற்ற போறேன்னா அது இல்லை. பட் எனக்கு நான் அவங்க மூஞ்ச பரவாயில்லைங்களா அப்படின்னு. உங்க விருப்பங்கிறத விட வீட்டோட அதுதான் எனக்கு பயமா இருந்தது. நம்மளை மட்டப்படுத்திடக்கூடாது, நம்மளை யாரும் வந்து ரெண்டாவது பொண்ணுங்கிறதுனால நம்மள எதுவும் இதுவா டிகிரேட் அதாவது எப்படி என்னென்னமோ தோடுது அந்த வெளியில வந்தது அந்த மாதிரி ரொம்ப பயமா இருந்தது கொஞ்சம். ஓகே பயமா இருந்தது. ரெண்டாவது செகண்ட் பையன் வந்து சொல்லும் போது நான் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பொண்ணு பிறக்கும். ஆனால் ரெண்டு ஆண் குழந்தை அப்படின்ன உடனே ரெண்டாவது ஆண் குழந்தை பிறகு இன்னும் மூணாவதா பெண் குழந்தை பத்துக்கொண்டு முடிவு வந்தீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறேன். ஓகே நம்பிக்கையோட இருக்கீங்க. சரி ஓகே அது அப்பயும் இல்லைன்னா 4வது முறை அது பிறக்கும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஆமாம் நான் விட மாட்டோம். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக. ஓகே நீங்க அப்படி தொடர் முயற்சி 2 பையன் போதுன்னு முடிவு வரல? நான் ஏன் பொண்ணு பெற்றுக்கூடாது? அவ்வளோதான் சிம்பிள். ஓகே எனக்கு 2வது பொண்ணு வேணும்னு தான் நினச்சேன். ஆனால் பிறந்ததை வந்து சந்தோஷப்பட்டேன். மற்றவங்க வந்து கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். பையனாக இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். பார்க்குறவங்க கூட வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனாக்கா அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. 2ம் பொண்ணாயிடுச்சின்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு வந்து 3 பசங்க சார். 3வது மாதமாக இருக்கையில் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்லி இருந்தோம். அது மாற்றுத்திறனாளி குழந்தையா பிறந்துருச்சு. இப்போ அது நல்லபடியாக வளர்த்து இந்த நல்லபடியாக கூட்டு வந்திருக்கோம் சார். 3வது பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி தான் இருந்தோம். அது இப்படி ஆயிடுச்சு. சரி இது வளர்த்துருவோம் அப்படின்ட்டு இப்போயும் பொம்பளை பிள்ளையில பார்த்தா மனசு கஷ்டமாக தான் சார் இருக்குது. 2வதா பொண்ணுன்னொடனே நான் அப்படியே அழுதுட்டேன். எதனாலனாக்கா அக்காவுக்கு 2 பொண்ணு, அண்ணனுக்கு 2 பொண்ணு, தங்கச்சிக்கு 2 பொண்ணு, எனக்கு 2 பொண்ணுன்னொடனே ஒன்றுமே ஜீர்ணிக்கவே முடியல. அப்படியே கொடுமையாக ஒன்றுமே அழுவையாக வந்துடுது எனக்கு ஹாஸ்பிட்டலில். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்தாங்கன்னு நினச்சிங்களா. எல்லாம் கடைசியாக வந்து 4வதாக கடைசி பையனுக்கு எப்படியா இருந்தாலும் பையன் பிறக்கும். எங்கள் அம்மாலாம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப வேதனையாக ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ பிறக்கும்போது எனக்கு 2வது பொண்ணு அப்படின்னு எப்படி இருந்துச்சு? ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா என்னுடைய மூத்த மக வந்து நான் கன்சீவ் ஆகிருக்கும்போது அந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்டா. டெலிவரி ஆகி அந்த ரூமில் இருந்து ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரும்போது வார்ட் பாய் கிட்ட சொல்ல இந்த பாப்பா எனக்கு வேணாம், பொம்பளை பாப்பா இது வேணாம், எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும்னு சொல்லி லிஃப்ட்லேயே ஏற மாட்டாங்கிட்டா. இந்த பாப்பாவே எனக்கு வேணாம். ஏன்னா அவள் மைண்டு ஃபுல்லாக வந்து தம்பி பாப்பா தான் வேணும். எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கள் மாமியார் வீட்டில் 2 பையன் 1 பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு 2 பையன் 2 பொண்ணு, அதே மாதிரி எங்கள் சிஸ்டருக்கு 2 பையன் 1 பொண்ணு, எல்லாருக்குமே எனக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. 2மே பொண்ணு தான் சார். எனக்கு ஃபஸ்ட்டு பையன், 2வது பையன் பொறுத்தவரை வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. அதனால் ஒரு 5 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரு கொலுசு போட்டிருந்தோம் சின்ன பையனுக்கு. டாக்டர் வந்து ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணேன், அழுதேன், கஷ்டமாக இருந்தது 2வது பொண்ணுன்னு சொன்ன உடனே. பொண்ணை எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அதனால் மிஸ்ஸஸ் வந்து டெலிவரிக்காக கொண்டு போய் சேர்த்திட்டு நான் கூட இல்லைங்க. கோயம்புத்தூர் போயிட்டு 5 நாள் கழித்து தான் திரும்ப வந்து பையனை பார்த்தேன். பட் தப்பு தான், செய்யக்கூடாது. எனக்கு பெரிய பையனுக்கு வந்து 9 வயசுக்கு அப்புறம் தான் 2வது பையன். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 9 டெலிவரி அந்த ஹாஸ்பிட்டலில். இவனை பொண்ணுன்னு சொல்லி வீடு எல்லாம் ஃபேமிலி எல்லாம் காத்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பொண்ணு பிறந்தது. லாஸ்ட் டெலிவரியும் பையனே பிறந்துட்டான். அந்த ஹாஸ்பிட்டலில் 9 குழந்தை பிறந்தது. ஆஸ்பத்திரியை விடுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறதானே. சரி 3வது பாப்பா மேலே தான் விட்டாச்சு. ஓ எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஓகே 3வது ட்ரை பண்ணுறது பயமாக இருக்குது. அங்கே தான் இருக்கு. பொம்பளை பிள்ளை தான் 2வதும் அப்படின்னப்ப எப்படி இருந்துச்சு? நம்ப முடியல சார். ஃபஸ்ட்டு 2வதும் பொண்ணு தான் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே, ஃபேமிலி டாக்டர் தான், மதுரையில் தான் குழந்தை பிறந்தது. நம்ப முடியல, அழுதேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். பையன்தான் வேணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பொண்ணு தான் பிறந்தது. ஸ்டில் க்ரைங். ஏன் ஏற்றுக்க முடியல 2வது பொண்ணு தான் இன்னொன்று? இல்லை ஆக்சுவலாக எனக்கு பிரதர்ஸ் யாரும் கிடையாது. அதனால் எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணேன். டெலிவரிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்துட்டோம் சார். குழந்தை பிறந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னாங்க சார். ஆனால் நான் ஏற்றுக்கவே இல்லை சார். குழந்தைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னாங்க. ஆம்பளை பிள்ளை சார் ஏற்றுக்கவே இல்லைங்க சார். நான் வந்து குழந்தைக்கு பால் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா குழந்தைக்கு பெண் குழந்தை ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் சார். நாங்கள் வந்து
எப்படியாவது ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீல் இன்னமும் இந்த பக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆண் குழந்தை இல்லாமல் போனது இன்னமும் மனதை அரிக்கக்கூடிய சமூகத்தினுடைய பிரச்சனைகளோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பக்கம் இருக்கு. உங்க வீடும் கூட அது ஒரு வீடாக இருக்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் ஆரவாரம் குழந்தைகளோட சேர்ந்து ஆண் பிள்ளைகள் பெற்றவர்கள் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கொடுங்க சார். எனக்கு வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க 16 வயசில். அம்மா வந்து 2வது கண்டிப்பாக பிறக்கும் பொம்பளை பிள்ளையா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அம்மா வந்து பிள்ளையா பிறக்கும். நம்ம வந்து அது ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அது கொஞ்சம் மிஸ் ஆனோன்னா கொஞ்சம் வருத்தம் சார். 2வதும் பெண் எப்படி இருந்தது? முதல்ல பெண் குழந்தை எல்லோரும் உடனே லட்சுமி பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். கொஞ்சம் லேட்டாக பிறந்தோம். 2வது குழந்தை பிறந்த உடனே இன்னும் பெண் குழந்தை பிறந்துட்டான்னு கேட்டாங்க. நான் தான் தைரியமாக காலத்துக்கு சொன்னேன். எனக்கு சரஸ்வதியே முதல்ல லட்சுமி 2வது சரஸ்வதினு ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். எங்கள் மாமியார் பேரை வச்சாச்சு குழந்தைக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க என் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பையன் பிறக்கும் பையன் தான் ஃபுல்லாக முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு பொண்ணு பிறந்துருச்சுன்னு சொன்னோன்னே எங்கள் சார் சொல்கிறாங்க ஏதோ மாறி போயிடுச்சு, எப்படியோ மாறி போச்சு பையன் தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னாங்க. சார் குழந்தைய நான் ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்தேன். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை எதிர்பார்த்தேன். சரி 2வது போகுது அப்படின்னு 2வது ஆசைப்பட்டேன். அதனால தொண்டிக்கெல்லாம் போய் கேட்டேன், குறிஸ் நல்லா சொல்லுவாங்கன்னு சொல்லி. உனக்கு ஆண் குழந்தைன்னு அடி சொன்னார். நான் எங்கெல்லாம் போய் பார்த்து கடைசியை பார்த்தா ரொம்ப எதிர்பார்த்தேன், முடியல. ஆனால் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா இன்னும் கைலி கட்டணும், முண்டா பண்ணி இருக்கணும். இந்த ஆக்டிவிட்டிஸ் பூரா அப்படியே விட்டு இருக்கு. ஜீன்ஸ் இது வரைக்கும் கவுனு எடுத்துக்க கவுனு போட்டதே கிடையாது. பையன் மாதிரி தான் வளருது. ஃபர்ஸ்ட்டு சிசேரியன், 2வது சிசேரியன். அப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னாங்க. பிறந்த உடனே எனக்கு அப்படியே பல்ஸ் இதாயிடுச்சு சார். பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. சார். அப்படி என்ன? முருகான்னு பழனி மலை முருகனுக்கு நான் ரொம்ப விரதம் இருந்தேன் சார். சஷ்டி விரதம் 9 மாதத்துலலாம் கைகால் நடுக்கும் சார். சமைச்சு விரதம் விட கைகால் நடுக்க எடுத்துரும். விரதம் இருந்து அப்படி இருந்து நம்மளை கடவுள் ஏமாத்திட்டாரு. ஆனால் உறவுகளில் போனால் அதாவது நம்ம ஒரு குறையாக பார்க்குறாங்க சார். உறவுகள்லையும் சரி சமுதாயத்துலேயும் சரி ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கும் போதும் சரி, அதாவது அவங்க ஆக்சுவலா நீங்க தான் பெண் 2 பெண் ஒரு பொண்ணு பையன் வேணும்னு எதிர்பார்த்து பொண்ணு பிறந்த பிறகு ஆக்சுவலா நம்ம தான் ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறோம். சமூகம் இப்போ அப்படிலாம் ஒன்று பார்க்கறதில்ல. 2 பெண்ணை பத்துட்டான்லாம் ஒன்று சொல்றது இல்லை சார். ஊரானுக்கு சம்பாதிக்கிறான். நம்ம வந்து அந்த மனசை மாற்றி நம்ம வந்து அது வந்தால் கூட சார், நம்ம அவங்க சொல்லும்போது என்னோட எங்கள் வீட்லேயே ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. எனக்கு மட்டும் 2 பொண்ணாக இருக்கும்போது அவங்க வந்து அது ஒரு நம்மளை தனிப்பட்ட முறையாக பார்க்குறாங்க சார். இல்லைம்மா, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, உங்களை குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்க ஒரு பிரச்சனையே கிடையாது, ஒரு இஷ்யூவே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஊரே இப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறது நீங்கள் தான் உங்கள் மனசை மாற்றிக்கணும், தப்பாக நினைக்காது. ஆக்சுவலாக அந்த 2 ஆண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க முதல்ல சொல்லுங்கள். 2 பசங்க வீட்டில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணுவானுங்க? வீட்டில் இருக்க செவரு ஃபுல்லும் ஒரே கிறுக்கல். சாமான் எதுவுமே எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு எடுத்து அம்மா தான் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி புக்ஸ் எடுத்து வைக்கிறதோ எது பண்ணுறதா இருந்தாலும் அம்மாவோ வேற ஏதாவது எடுத்து வைக்கணும். உட்காந்த இடத்துலேருந்தே எதுக்கு எடுத்தாலும் தண்ணி கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, அதே தான் இதுவே தவிர ஒரு வேலை பார்க்க மாட்டானுங்க. உட்காந்த இடத்துல எல்லாம் வரணும். பேக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறது எல்லாமே அம்மா தான் பண்ணணும். அவ்வளோ வேலையும் அம்மா பண்ண வைப்பாங்க. வேற 2 பசங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க? பாத்ரூம் போனோம்னா டேப்பை மூட மாட்டானுங்க, லைட் ஆஃப் பண்ண மாட்டானுங்க. டிவியில் உட்காந்தா 2 பேருமே இருக்குது ஒரு டிவி, 2 பேருக்கும் ஒரே சண்டை. இவ்வளோ கலாட்டா பண்ணுவான். இவன் ஒரு டிவி பார்ப்பான், அவன் உடனே ஆஃப் பண்ணுவான். அவனும் ஒரு 4 ரிமோட் இப்போ ஒரு இந்த லீவில் மாற்றியாச்சு. ஆமாம், தூக்கி அடிச்சிருவானுங்க. ஆமாம், பயங்கர கலாட்டா பண்ணுவானுங்க. வீட்டில் ஒரு பொருள் உருப்படியாக வச்சிருக்க மாட்டாங்க. போட்டு எல்லாத்தையும் உடச்சி கண்ணா பின்னாம ஆக்கிடுவானுங்க. அப்புறம் ஒரு பொருள் வந்து சரியாக இருக்காது. வீட்டில் எந்த பொருளும் சீரான மாதிரி இருக்காது, எல்லாம் கச்சன்னு பண்ணிடுவாங்க. இதை ஏதாவது கேட்க போனால் 2 பேர் நம்மகிட்ட சண்டைக்கு வருவானுங்க. அப்போ 2 பேர் ஒன்று சேர்ந்துக்குவானுங்க. ஆனால் அவனுக்கு 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற சண்டை நம்மளால தீர்த்து வைக்கவே முடியாது. டெய்லியும் தேவையானப்ப மட்டும் சேர்ந்துக்குவானுங்க சார். ரெஸ்லிங் பண்ணுவாங்க சார். ரெஸ்லிங் பண்ணுவாங்க சார். தூக்கி தலைகளா போட்டு இது பண்ற மாதிரி அது பண்ணுவாங்க சார். ஒரு வாட்டிலாம் அழுதுட்டு இருந்து அப்படியே he wasn't able to breathe in. அப்புறம் நல்லா தட்டி மசாஜ் பண்ணி, அவரும் இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு 19 இயர்ஸ், இவன் வந்து ஒரு 10 இயர்ஸ் இருந்தாலும் ஈக்குவல் ரேஞ்சில் சண்டை போட்டுக்குவாங்க. அது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும், டென்ஸாக இருக்கும். மற்றபடி வீடு எது போட்டாலும் ஐ wouldn't bother. பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கான்சியஸாக சண்டை போடுவாங்க.
ஆம்பளை பையங்களை பார்த்தா தான் பிரச்சனைன்னு இருக்காங்க. இங்கேயும் அடி இடி மாதிரி தான் விழுகும். நம்ம 2 பேரும் இங்கிட்ட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம்னா மூத்த என்ன செய்வா, சின்னவளை டம்முன்னு வர்றாரு, அவன் அங்கிட்டு போய் தனியாக விழுந்துருவான். அந்த அளவுக்கு அடிக்கிறது. அவன் என்ன செய்வா வந்து நைஸாக அவளை கிள்ளி வச்சுட்டு போயிடுறது. இந்த பஞ்சாயத்தையே நம்ம தீர்க்க முடியாது. நலுக்கிடாம வேலை பார்க்குறான். ஆமா, கண்டுக்கிறாம சின்னவன் வந்து கண்டுக்கிறாம வேலை பார்த்துருவான். பெரியவன் என்ன செய்வா, டமார்னு ஒரு அடியில் அவன் கீழே விழுந்துடுறது. கீழே விழுந்து அழுதுட்டு எம்மான்னு வர்றது. பிறகு நம்ம 2 பேரும் பஞ்சாயத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கணும். இங்கே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு வீட்டில், என்னென்ன பிரச்சனை வரும்? அழிச்சாட்டியம் கிடையாது. பட் என்ன அவங்க நகை நட்டு அவங்க எல்லாத்துக்கும் மேட்சிங்காக வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இதை வச்சுட்டு போனாங்கன்னா மறுநாள் அதை எடுத்து வச்சுட்டு உள்ளே இன்னும் எடுக்க மாட்டாங்க. அங்கங்கே அப்படியே ஒரே பொருளாக சிதறி கிடக்கும். நம்ம பார்த்து எடுத்து வைக்கணும். ரொம்ப டார்ச்சர். ஆம்பளை பசங்கன்னா அப்படி தலையை வாரினானா போனானா முடிஞ்சதுப்பா. 2 பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு எப்படி இருக்கும் சார்? ஆக்சுவலாக காலையில் அழகாக தலைவாரி விட்டுட்டு போவேன். இவ அவளுக்கு மேக்கப் பண்ணுவா, அவள் இவளுக்கு மேக்கப் பண்ணுவா. சாயங்காலம் வரும்போது தலைவிலி கோலமாக தான் இருப்பாங்க. இவ செயின் அவள் போடக்கூடாது, இவ கம்மல் அவள் போடக்கூடாது, இவ பொருள் அவள் தொடக்கூடாது, இவ ட்ரெஸ் அவள் போடக்கூடாது. அப்படி சண்டை போட்டுக்குவாளுங்க 2 பேரும். ட்ரெஸ்ஸுக்கு செயினுக்கு அவள் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலையில் வாரி விட்டுட்டு போகிற தலை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஏட்டா இவ அவளுக்கு மேக்கப் பண்ணுவா, அவள் இவளுக்கு மேக்கப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தலைவிரி கோலமாக தான் உட்காந்துருப்பாங்க. நான் வரேன். ஆண் பிள்ளைகள் பற்றவங்களும் நினைக்கிறாங்கன்னா பெண் பிள்ளைகள் 2 பேருக்கு வீடு அப்படியே அமைதியாக சாந்தமாக இருக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. சார் நம்ம வீட்டில் எல்லா பொருளும் 2 இருக்குது சார். 2 சைக்கிள், 2 கேரம் போர்டு, 2 பேஸ்கெட் பாலு. கேரம் போர்டு கூட 2? ஆமாம். ஏன்னா ஒன்று ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அவனுக்கு வாங்கி கொடுத்தா இவனுக்கு வாங்கி கொடுக்கணும். இப்போ இவனுக்கு ஷூ வாங்கி கொடுத்தானா அடுத்த பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்னொரு ஷூ வாங்கி கொடுங்க. ஸோ 2 பேருக்கும் பர்த்டே வேணா 2 பேருக்கு 2 பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். இன்னொருத்தவங்க இப்போ இந்த மாதம் ஒருத்தவங்க இந்த மாதம் அவனுக்கு எடுத்து கொடுக்கணும். எல்லாமே 2 பொருள் இருக்குது. ஒரு ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கும் மேட்சாக தான் வாங்கி கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த ஃபேன்சி ஐட்டத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுறதுக்கே எங்களுடைய சம்பாரணையை அதிகமான செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு மேட்ச் வாங்கி கொடுத்தாக்கா அது அந்த பொருள் எடுத்தாக்க இவங்க எடுக்கக்கூடாதுன்னுவாங்க. ரொம்ப இவங்களுக்குள்ள சண்டை வந்து ஓவராக இருக்கும். பார்பி பொம்மைன்னு ஒரு பொம்மை வாங்கி கிட்டத்தட்ட 10-15 செட்டு வாங்கி வச்சுருக்கேன் டாக்டர். ஸோ அதெல்லாம் ஒரு பொம்பளை பசங்க அதெல்லாம் இருக்குது. பட் ஆம்பளை பசங்க வேறு சைக்கிளோ இல்லை ஒன்று இருந்தால் போதும், தே கேன் மேனேஜ். 2 ஆண் குழந்தைகளை ஒரு வீட்டில் வைத்து வளர்ப்பதில் இருக்கும் சிரமம் என்ன சார்? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்லு தான் உடையும் மெயினாக. செல்லு கோவம் வந்துச்சுன்னா தூக்கி போடுவாங்க. அவங்க பாட்டில் டேபிளில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் போயிருங்க. ட்ரெஸ் எடுத்தா எனக்கு கலர் நல்லா இருக்கு, ஏன் எனக்கு இந்த கலர் இருக்கு, ஏன் அவன் தான் உனக்கு பிடிக்குமா, பெரிய பையன் கேட்பாங்க. அந்த மாதிரி 2 ஆண் குழந்தைகளை ஒரு வீட்டில் வைத்து வளர்ப்பதில் இருக்கும் சிரமம் என்ன சார்? ஃபஸ்ட்டு என் சின்ன பையன் வந்துட்டு எனக்கு ஏன் இந்த பேர் வச்சுன்னு கேட்குறான் சார். பெரியவன் பேர் சேரமான் பெருமாள், இவன் பேர் ஹர்ஷவர்தன். எனக்கு ஏன் ஹர்ஷமான் பெருமாள்னு பேர் வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவனை அடிச்சிங்கன்னா என்ன ஏன் அடிக்கிறாரு, எப்பவுமே என்ன தான் அடிக்கிறீங்க, இவன் அடிக்கிறது இல்லை. இவன் அடிச்சிங்கன்னா எப்பவுமே இவனை தான் அடிக்கிறீங்க, அவனை அடிக்கிறது இல்லை. இந்த பிரச்சனை எப்பவுமே அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவனே அடிச்சிங்கன்னா 2 பேரும் சந்தோஷமாக இருந்துருவானுங்க. இல்லைன்னா யாரையாவது அடிச்சே ஆகணும். வேற வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணுறது 1/2 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் தான் குளிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் சார். பஞ்சாயத்து அவன் என்னை விதிச்சான், அவன் என்னை உடைச்சான், மண்டை உடைச்சான், சண்டை. அது பஞ்சாயத்து 1/2 மணி நேரம் ஆகும் சார். அப்புறம் தான் மற்ற வேலையை ஊமா குசும்பு வேலை நிறைய பண்ணும் பிள்ளைகள். பெரிய பிள்ளைகள் வந்து நல்லா எதாவது பண்ணி வச்சுருப்போம். சின்ன பிள்ளைகள் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தோடனே பெரிய பொண்ணுக்கு தேவையான பொருளை சின்ன பிள்ளை கேட்கறதுக்காண்டி ஊமா குசும்பு வேலை பண்ணி வச்சிடும். என்ன பண்ணுங்க? கிள்ளி விட்டுட்டோம். ஏமா நீ எழுதானே, நான் எதுவுமே கேட்கலப்பா, ஆனால் அக்கா எனக்கு திருவிட்டாப்பா அப்படிங்கும். எதுக்குமா திரும்ப கேட்டேன், நான் கேட்டேன் வாங்கி தரீங்களா, அவன் எனக்கு கேட்க சொன்னா நீங்கள் கேட்ட தர மாட்டீங்களா, அதெல்லாம் அவளை பிடிச்சி திருவி விட்டுருவா. ஊமா குசும்பு வேலை பெரிய பிள்ளை நிறைய பண்ணும். அதான் இதான் கேட்குறேன். பெண் பிள்ளைகளுடைய பிரத்யேகமான பிரச்சனைகள். பெண் பிள்ளைகளுக்கு நம்ம ஈகோ கிளாஸ் நிறையா இருக்கும் சார். பொண்ணுங்களுக்கு முடி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவன் அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லி பெரிய பொண்ணு கிராப் ஏட்டி விட்டேன். அவங்களுக்கு அது வசதியாக இருக்குது. முடி பிடிச்சி சண்டை போகிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. சின்ன பொண்ணுக்கு வந்து அமைதின்ற ஒரு வார்த்தையை தவிர எல்லா வார்த்தையும் தெரியும் அவங்களுக்கு. அமைதி வார்த்தையை தவிர இங்கே கூட பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறச்ச சார் அந்த பொட்டு தேடுவாங்க. அந்த சின்ன பொட்டு பேக்கெட்டு தொலைச்சிட்டாங்கன்னா ஒரு பொட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தால் அந்த பொட்டை நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்கிறேன்னு சண்டை போட்டுட்டு சின்னவளுக்கு ரொம்ப கோவம் வரும். டமாலில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லை பலாருன்னு அரைகிற மாதிரி சத்தம் கேட்கும். கிச்சன்லேருந்து ஓடி வருவேன், என்னடி அக்காவை அடிச்சிட்டியா, இல்லை செவுத்தை தான் அடித்தேன் சொல்லுவா. பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் அப்பாக்கள், பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்ற அம்மாக்கள் அப்பாக்கள். என்னென்ன பயம் இருக்கு? 2 பேரும் இந்த டிவியில் பார்க்குற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அதில் ஃபைட் பண்ணுறது. இப்படி நான் பெல்ட்டி போட போகிறேன், நான் ஜம்ப் பண்ணுறேன் பாரு, நான் எகிரி குதிக்கிறேன் பாரு, உன் மேலே நான் எகிறேன், கழுத்தை பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு.
ஸோ அதனாலே அந்த சேனலை வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டேன். வேற என்ன பயமா இருக்கு? 2 ஆம்பளை பசங்களை வளர்க்கறதுல என்ன? ட்ரெஸ்ஸை எடுத்தால் கூட ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸை 2 பேருக்கு எடுக்கணும்னு வச்சுக்காங்க. என்ன பண்ணுவான், அவன் பச்சை இல்லை அதான் ஏன் ட்ரெஸ்ஸு இது இவனுது அப்படிமா. சரி வெவ்வேறு கலர் எடுத்தாக்கா இவன் சிவப்பு ட்ரெஸ்ஸில் எனக்கு சிவப்பு தான் வேணும், அந்த மாதிரி சண்டை போடுவாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி குத்திக்குவானுங்க. நாங்கள் தூரமாக கடை வச்சுக்கிறோம், என் கடைக்கு போய்ட்டுமா பக்கத்து வீட்டுக்காரன் போகணும்னு சொல்லுவாங்க. உன் பையன் வந்து அவன் நெஞ்சு மேலே குத்திட்டான், அவன் நெஞ்சு பிடிச்சி அழுகுறான், பூச்சின்னு போச்சு அப்படின்னு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி திரும்ப நான் வீட்டுக்கு வருவேன். இவனுங்க பசங்களுடைய ஒருத்தர் போட்டி போகாமல் இவன் வந்து என் செல்லு எடுத்து இவன் அதில் விளாண்டு இருந்தான். ஏன்னா மாற்றி மாற்றி விளையாங்க சார்ஜ் போயிருந்தா அவசரத்தை யூஸ் ஆகிறேன். அவங்களாம் நான் கேட்கல, இன்னும் நான் மட்டும் கேட்குறேன் சொல்லி தூக்கி அடித்தான். போச்சு செல்ல தூக்கி செவத்தில் அடிச்சாங்களா? செல்லு போச்சு. 22,000 அவுட்டு. அவங்களுக்கு சொல்லுங்க, 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு வீடு எப்படி இருக்கும்? வீட்டில் பாத்திரம் விலைக்கு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தூக்கி போட்டு நான் சோறாக்குறேன் அப்படின்னு தண்ணி கீரை மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா கொட்டி வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரணகலமாக இருக்கும் சார். சோறாக்குறாங்களாம். சோறாக்குங்க. வேற பெண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் இருக்கும் வீடு எப்படி இருக்கும்? 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது சார் இவ ட்ரெஸ்ஸை எடுத்து அது எச்சி துப்பி போடுறது, உன் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது, உன் புக்கை கொண்டு போய் வெளியே போட்டுருவேன், கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்கிறது, பயமுறுத்துறது, அப்பாட்ட வந்தாலும் சொல்லி கொடுத்துருவேன், இப்படிலாம் வந்து சின்ன சின்ன வெளியே தெரியாத மாதிரி. நம்ம போய் என்ன சண்டைன்னு கேட்டால் நாங்கள் 2 விளையாட்டுக்கு தான் சண்டை போடுறோம், நீங்கள் ஏதாவது பிரச்சனை நீங்கள் வந்ததுனால தான் சண்டை பெருசாகுது அப்படின்ற மாதிரி நம்மளை திருப்பிடுவாங்க. என்னென்ன அழுத்தம் பண்ணுங்க, என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணுங்க, என்னென்ன பிரச்சனை பண்ணுங்க. இவ ரிமோட் தரலன்ட்டு பிடிச்சி கடிச்சு வச்சிருவா. அவளை தெரியும், கடிச்சு வச்சிருமா? கடிச்சு வச்சிருவா. அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மாவு எடுத்துட்டு வந்து கீழே தரையில் ஊற்றி அது அவ்வளோதான் அந்த மாவு. 2 பசங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளோ பயம் சார். 2 பேர்த்துக்கு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் சார். அதில் 2 பேரும் எப்போவுமே வீட்டுக்குள்ளே கிரிக்கெட் விளையாண்டே இருக்காங்க. இதில் இவன் சின்னவன் விழுந்து இது வரைக்கும் 11 டைம் ஒரே இடத்துல மண்டை உடஞ்சிருக்கு சார். 11 டைம் ஒரே இடத்துல நெத்தியில் 2 டைம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சார். அது ரொம்ப பயம், விழுந்துடுவான், டைல்ஸில் விழுந்தா கூட அப்படியே ஓப்பன் ஆகுது. ஆனால் கிரிக்கெட் விளையாண்டே இருக்காங்க. மண்டை உடையுதுங்களே, எனக்கு பயமா இருக்கேங்க. 11 தடவை மண்டை 2 டைம் நானும் ரொம்ப இதாயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே பழகி போச்சு. 11 டைம் ஒரே இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு சார். அதான் ஒரு பயம், ரொம்ப பயம். வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இதுல ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லுவாங்க, கிரிக்கெட் வீட்டுக்குள்ள விளையாண்டா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. 2 பசங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பயம் சார். சின்னவனுக்கு வந்து இப்போ 6 வயசு ஆகுது, பெரியவனுக்கு 13 வயசு ஆகுது. சின்னவன் வந்து வீட்டில் இருக்கிற கத்தி, பிளைடு, அபாயகரமான பொருள் எது இருந்தாலும் சரி அவன் அன்னக்காரன் எடுத்து அடிக்கிறதுக்கு போயிடுவான் அல்லது குத்துறதுக்கு போயிடுவான். ஒரு முறை எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருந்தோம். டியூட்டியில் இருக்கும்போது திடீர்னு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி சின்னவன் எடுத்து பெரியவனை கத்தியில் குத்தி இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளேயே போயிடுச்சு. கத்தியாலே குத்திட்டான். ஆனால் பெரியவன் ரொம்ப பொறுமையாக அதை இவனை சின்னவனை அரவணைச்சு போவான். இருந்தாலும் 2 பேர்த்துக்கு இருக்கிற அந்த கடுமையான சண்டையின் காரணமாக பிரச்சனை வந்துடுது. வேற சின்ன பசங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? வேற முடி வெட்டி விட்டுறது சார். முடி வெட்டி விட்டுறதா? முடி வெட்டி விட்டுறது. அதாவது அவங்க அம்மா படுத்து தூங்கும்போது கத்திரி எடுத்து அவங்க அம்மா முடியை வெட்டி விட்டுறது. அதான் இவ பண்ணுறான். பொறாம குணம் அதிகமாக இருக்குது சார். பொறாம குணம் என்னென்னா, இவ பொருளை எடுத்து போய் அவள் ஒழிச்சு வச்சிருது, இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகளை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிருவாங்க. ஒழிச்சு வச்சு அது பண்ணுறது, அவள் போகும்போது இவ காலை நீட்டுவா, தடிக்க விட சொல்ற மாதிரி. இது வந்து சின்னதுலேருந்தே அந்த காம்படிஷன். நம்ம இந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இவ மேலே அதிகமாக பாசம் காட்டுறதுனால அந்த ஒரு ஏக்கம் அவளுக்கு இருந்ததுனால இவளை எப்படியாவது இது பண்ண வைக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு குணம் வந்து பசங்களுக்கு உருவாயிடுது. அந்த பொறாமை குணம் வரும். போகிற பிள்ளைக்கு குறுக்க நீட்டுறது, அவனுங்க உடைக்கிறானுங்க, இவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் புக்கில் துப்பி வச்சுப்படுறது, அப்புறம் கடிச்சு வச்சிடுறது. இது ஐயனா பசங்கள்லாம், பொம்பளை பசங்க ரொம்ப சத்தமாக செய்ய மாட்டாங்க. அவங்க 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 அவங்களோட எதிர்ப்பு குரலாக ரொம்ப சைலண்ட்டாக, ரியாக்ஷன்லாம் பெருசாக இருக்கும், ஆள் சைலண்ட்டாக இருக்கும். இந்த சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணு அடிச்சுட்டு இவங்க வந்து அழுதுங்கன்னு முன்னாடி வந்து நிற்பாங்க. அடிச்சுட்டு ஆமாம், அது அக்கா அடிச்சிட்டாங்கன்னு கேட்டாக்கா இவங்க தான் கொடுத்துட்டாங்கன்ட்டு இவங்க கில்லு பட்ட காயத்தை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சில்லு நிமிஷம் இவங்க சின்னவங்க பண்ணிட்டு பெரியவங்க மேலே வைப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஏதாவது கேட்டோம் தங்களை வந்து கண்டிக்கவே கூடாதுன்னுவாங்க. ஸோ மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. 2 பசங்க வீட்டில் இருக்கப்ப என்னெல்லாம் பயமா இருக்கு? சின்னவனை வந்து பெரியவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இருந்து கொஞ்சம் கிளப்பி விட்டு அவனுக்கு வந்து சின்ன தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து இவன் வந்து பார்த்து அம்மாரி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி விட்டு சின்னவனை தப்பாக ட்ரை பண்ண விட்டுறான். இப்போ எலக்ட்ரிக் வேற ட்ரை பண்ணி பார்க்கறது, இது பண்ணி பார்க்கறதுல ஏதாவது மாற்றி அட்வென்ச்சராக ட்ரை பண்ணி விட்டுட்டு அதனால நமக்கு கொஞ்சம் அது வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவான், நம்ம ஆஃபீஸ் போயிட்டோம்னா கார் சாவி எடுத்துட்டு 10-11 வயசு தான் வருது, எடுத்துட்டு இவனையும் உட்கார வச்சுப்பான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுவானுங்க. காரை மூவ் பண்ணுவாங்க? ஆமாம், மூவ் பண்ணுவானுங்க அவனுங்க. கேட்பேன் எப்படி கார் நவுந்துருக்கு, சீட்டெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு கேட்டால் நான் மூவ் பண்ணி பார்த்தேன்,
எனக்கு என்ன பையனா இவன் முன்னாடி இருந்துட்டு மூவ் பண்ணுற போகிறான்னு எனக்கு பயம். பொறுமைன்றதே இருக்காது, விட்டு கொடுத்து போவாங்க, எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க. ஒருத்தர் பாத்ரூம் வந்து குளிச்சுட்டு வர்றது கூட விட மாட்டான். சின்னவன் போய் கதை உடைக்கிற மாதிரி தட்டு போய் வாடா வாடா வாடான்னு குளிக்க கூட இன்னொருத்தனை விட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு அமக்கலம் பண்ணுவாங்க. பொறுமையே கிடையாது பசங்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி வீட்டில் எல்லாமே நம்ம ஆட் மேன் அவுட் மாதிரி ஒரே லேடிஸாக இருப்போம், எல்லாம் ஒரே ஜென்ஸாக இருந்துக்கிட்டு நம்மள தான் ஃபுல்லாக வேலை வாங்குறது இது பண்ணுறது. ஏன் அந்த பசங்களோட அந்த ஆட்டிடியூட மாற்ற முடியல? சாரும் கூட முதல்ல சொன்னார் உட்காந்துட்டு இருந்தே வேலை வாங்குவானுங்க. அது பண்ண முடியல. நம்ம அது ஜென்ரேஷன்லேருந்து அவங்க அப்பா 10 பசங்க அந்த மாதிரி பழகிடுறாங்க, வந்து செய்ய மாட்டாங்க. பாட புத்தகத்திலேருந்தே அதை தூக்கணும்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஒரு பக்கம் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க, அப்பானா பேப்பர் படிப்பாரு, அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, பொம்பளை பிள்ளை சின்னதா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும், பையன் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி காட்டுவாங்க. அப்படிலாம் வைக்க கூடாது. பொண்ணுனாவே வேலை தான் பாப்பா, பையனாவே படிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து வேலை பார்க்கறது வேலை இல்லை, அதெல்லாம் மாத்துங்கலாம் சொல்றோம். ஆனா நம்முடைய வீடுகள் அப்படியே தான் இருக்கு. இல்லை சார், அது வந்து அம்மா இருக்கக்கூடிய ஒரு செல்லம் தான். ஏன் வந்து இதை மாற்ற முடியலன்னு தான் கேட்குறேன் நான். ஏன்னா பசங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கல உட்காந்துப்பானுங்க, டிவி முன்னால் தட்டோட உட்காந்துட்டு ஒவ்வொன்றுக்கு வேலை வாங்கிட்டே தான் இருப்பாங்க. சார் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா தம்பி எப்படி வந்து அம்மா நாங்களாம் செஞ்சு வளர்த்தோம் அதே மாதிரி எங்கள் பையனை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஓ, நீங்களே அப்படி தான் வளர்க்க விரும்புறீங்களா? ஓ, நான் சொன்னா சார், போம்மா உனக்கு வேலை இல்லை, எனக்கு கடைக்கு போகணுமா. அப்படி ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னா என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளை சொன்னா அடிப்பீங்கல்ல, அப்படியே பையன் அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னா என் கேள்வி. அதுதான் சார், அந்த பையங்கிறத ஒரு இதுதான் சார் மனசில் இருக்க வந்து அந்த இதா பையங்கிறத தான் பார்க்க முடியுது. நம்மளால ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம வேலை பையனை பெற்றிருக்கோம், ஐயோ பையன்ட்டு எப்படி வேலை சொல்கிறது அப்படிங்கிறது திங்க் பண்ணுறேன் சார். சார் ஆம்பளை பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை வந்து பின்னாடி பாதுகாக்கும், நம்மள வந்து அவ கடைசி காலத்தில் நம்மள காப்பாற்றும், நம்மள வச்சு கண்டிப்பா சார் குடும்பத்தை மனசுல இருந்து பேசுங்க, கரெக்டா இருக்கும். வேற என்ன பாயிண்ட் சார்? உண்மையிலே என்னன்னாங்க சார், ரெண்டும் பையன் அப்படி ஒரு எண்ணம் வரும்போதே நமக்கு நம்ம தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் ஒரு ஞாபகம் வந்துடுது. அதனால அது வெளியே சொல்றாங்க வேலை இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னா கூட அவங்க மனசுக்குள்ள நம்ம தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் எல்லாமே அந்த முடிவுக்கு தான் சார் வந்துட்டேன். ஸோ ரெண்டு சைட்லயுமே வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க சொல்லல அவங்க வீட்டோட இவங்க ஆண் பிள்ளைகள் வச்சிருக்கவங்க அவங்க வீட்டோட அசோசியேட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை ஓகே தொலைது நம்ம வீடு மாதிரி தான் எல்லா வீடு இருக்குன்னு நிம்மதியாவது இருக்கலாம். பட் என்னதான் 2 பிள்ளை பெற்றிருக்கீங்க இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னாலும் கூட, என்னதான் 2 ஆண் பிள்ளையா பெற்றிருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்கனாலும், இன்னமும் கூட ஒரு பெண் பிள்ளைக்காக நீங்கள் எவ்வளவு இயங்குகிறீர்கள்? ஒரு ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் நின்று பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் சார் பாய்ஸ் செக்ஷன் போவோம். அங்கே போனால் எதுவுமே திருப்தியாகவே இருக்காது சார். ஒரு நகை கடைக்கு போகும்போது கூட குழந்தைங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்கிற செக்ஷனில் போய் நான் எனக்கு செலக்ட் பண்ணுறேனோ இல்லையா அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு தான் சார் அடுத்து இன்னும் இதெல்லாம் இருந்தா வாங்கி போட்டுக்கலாமேன்னு தோணும் இல்ல சார். ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போகும்போது கூட குழந்தைங்கள பார்த்தா என் குழந்தை பொண்ணு குழந்தைய ஆப்போசிட்ல பார்த்தா என் குழந்தையில நான் மறந்துடுவேன் சார். அந்த அளவுக்கு பயங்கர சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர ஃபீலிங்ஸ் இன்னும் இருக்கு சார். குட். ஒரு ஆண் குழந்தைக்காக எவ்வளவு இயங்குகிறீர்கள்? சார் அவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல அந்த கிரிக்கெட் விளையாடிட்டு 10 தடவை அடிவேன், அந்த குறும்பு கிடைக்கலையே எங்களுக்கு. அமைதியா தானே விளையாடுறாங்க, விளையாடுறது கூட ஒரு அமைதித்தனம், அதுல கூட ஒரு அமைதித்தனம் இருக்கு. எங்களுக்கு வேண்டியது விஷமம். அந்த சின்ன வயசுல ஒரு விஷமம், கொஞ்சம் பெருசானதான் அந்த அப்படி பைக் எடுத்துட்டு அம்மா பேச்செல்லாம் காதுலயே கேட்க மாட்டாங்க. அந்த பைக்கை எடுக்கிறது தான் தெரியும், எவ்வளவு கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல ஓட்டுவாங்கன்னு தெரியாது. அந்த இதெல்லாம் பார்க்கணும் எவ்வளவு ஆசையா இருக்கும் சார். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது பொம்பளை குழந்தை இருந்தால் கொஞ்சம் எல்லாம் ஒரு அழகாக இருக்கும். அது மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகும்போது பசங்கன்னா போயிட்டு உடனே வந்துடுவோம். பொண்ணுங்கள்லாம் பார்த்து எடுக்கிறது, அது போட்டு பார்த்து அழகு பார்க்கறது, அது மாதிரி இது வந்து இல்லைங்கிறது கொஞ்சம் அது இவ்வளோதானா? இது ஒரு ஏக்கமா? அவ்வளோதானா? அது பெரிய ஏக்கம் சார். ஒரு நகை என்னதான் இருந்தாலுமே பசங்காரும் போட்டுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு இருக்கிறத வந்து பொண்ணு போட்டு பார்க்கும்போது ஆர் வந்து ஒரு பட்டுப்பாடை வாங்கி கட்டி இது பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நிஜமாவே நல்லா இருக்கும். அந்த லைஃப் இதில் இருக்காது. நிஜமா இருக்கா சார்? முடிவெட்டு கடைக்கு போகும்போது கூட இன்னொரு பையனை கூட்டிகிட்டு வராங்க, கோடு போட்டுக்கிறாங்க, இந்த பக்கம் நிறையா முடி போட்டுக்கிறாங்க, அப்புறம் ஜெல் போட்டு வச்சுக்கிறாங்க. இது பெண் பசங்களுக்கு சாத்தியமாக. அதே மாதிரி சினிமா தேட்டர் போகிறேன், எங்கள் அப்பாலாம் எனக்கு சினிமா இங்கிலீஷ் படம் கூட்டி அப்படி ஸ்பைடர் மேன் கூட்டிப்பார், ஜாக்சன் போகணும். இப்போ பையன் இல்லாதனால நம்மளால பசங்களை ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போகணும், நல்ல ஆக்ஷன் படத்துக்கு கூட்டி போடும்போது அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் படம் அந்த ஒரு ஆண் பிள்ளைகளுக்கான ஜானர் இல்லாமல் போயிடுது. அது இல்லாமல் வேற சார் தைரியமாக கடைக்கு அனுப்ப முடியல சார். பொம்பளை பிள்ளைய தைரியம் தனியாக அனுப்ப முடியல சார். ஒரு ஆம்பளை பையன் வந்து தைரியமாக அனுப்பலாம் சார் வெளியே. சார் கேர்ளாக இருந்திருந்தா அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு. ஓஹோ. வேற 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 என்ன இன்னமும் உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே? சார் நான் அக்கா தங்கச்சியோட வாழ்ந்தேன் சார். பையனுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சி தான் நல்லா இருக்கும். இன்னொன்று எங்கள் அப்பா வேலை விட்டு வரையில் என்னத்தா அப்படின்னு என் தங்கச்சியை கூப்பிடுவார். நம்ம வீட்டுக்குள்ள நுழையில என்னத்தா அப்படின்னு கூப்பிட முடியல, என்னடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அம்மாலையும் கூப்பிட முடியல, பொண்ணையும் கூப்பிட முடியல. அந்த ஃபீலிங் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சவொடனே அந்த ஃபீலிங் வருது சார். என்னத்தா அப்படின்னு கூப்பிட்டா அது ஒரு எங்கள் அப்பா வரும்போது அதான் கூப்பிடுவார். அதில் இருக்க வாஞ்சையே வேற. ரைட்டு தான். வேற வேறு
சார் நான் பட்டு பாவாடை வியாபாரம் பண்ணுறேன். பட்டு பாவாடையை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கட்டி பாவாடை கொடுக்கலாமா அப்படின்னு இருக்கும். அந்த ஏக்கத்தை என் மச்சான் பொண்ணு கொடுத்துட்டு அதை புது புது டிசைனில் தைச்சி கொடுத்து காந்தாரி, ராட்சசி, பிசாசு அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் விளையாடுவேன். என் தம்பி பொண்ணு கொடுப்பேன். அதனால் வந்து இந்த நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே, பட்டு புடவையை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம். வியாபாரமே தான். நீயா நானா அப்படிங்கிறது எப்பொழுதுமே உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மேடை. இந்த இடத்துல விவாதங்கள் என்கிற அளவை தாண்டி ஆண் பிள்ளைகளை மட்டும் பெற்றவர்கள் பெண் பிள்ளைக்காக எவ்வளவு இயங்குகிறார்கள், பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்றவர்கள் ஆண் பிள்ளைக்காக எவ்வளவு இயங்குகிறார்கள் என்ற உணர்வுகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் அப்பாக்கள், பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்ற அம்மாக்கள் அப்பாக்கள். ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பக்கமும், ஒரு பெண் பிள்ளை இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வீடுகளிலும் கூட இந்த பேச்சுக்கள் அடிக்கடி நடக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணி பார்ப்பேன். என் குழந்தைனார் பொண்ணுக்கு, மச்சாண்டார் பொண்ணு. நமக்கு பொண்ணு இல்லையே, நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணி ஃபேன்சியாக சடை போட்டு பின்னாடி கூட்டு போகிறதுக்கு நமக்கு பொண்ணு இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் கூடவும் அக்கா தங்கச்சி இல்லை, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். எந்த குழந்தைய பார்த்தாலும் பெண் குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க, அவங்கள்ட்ட அப்படியே இருந்துக்குவாங்க. குழந்தைங்கள்லாம் கூட இருந்து போக மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தான் அக்கா தங்கச்சி இல்லை, நமக்கு அப்படி இல்லையே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார். அது ஃபீலிங் எங்களுக்கு அப்படியே ஊற்றிட்டே இருக்குது சார். வேற இன்னமும் ஒரு பெண் பிள்ளைக்காக நீங்கள் ஏன் இயங்குகிறீர்கள்? சார் ஒரு 2 பசங்க இருக்காங்க. பொண்ணு இருந்தான்னு வச்சிங்களேன், ஒரு அம்மாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீட்டுக்கு வந்தவொடனே இப்போ பசங்க தான் வருவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, ஒய்ஃப் கொடுப்பாங்க. பட் ஒரு பொண்ணு இருந்தால் இப்போ அம்மா இல்லை, எனக்கு அம்மாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருக்க மாதிரி இருக்கும் சார். வேற சார் ஒரு டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது சார். பொண்ணுக்கு இருந்துன்னா வீட்டுக்குள்ளே நம்ம வந்தோடனே நம்ம தேவைகளெல்லாம் பார்த்துக்குவேன். நார்மலி ஒரு அப்பாவுக்கு வந்து பொண்ணு தான் அட்ராக்ஷன், பையனுக்கு வந்து பாய் தான் அட்ராக்ஷன். ஸோ அது வந்து அது உள்ள ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரியே இருக்கும். ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரியே இருக்கும். வேற ஏன் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு இன்னும் ஏக்கமா இருக்கு? உண்மையா சொல்லணும்னா வீட்டுக்கு அழகு பெண் பிள்ளைகள். அது ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா வீடாவே இருக்காது சார். அதுதான் உண்மையா அனுபவிச்சு சொல்றேன் சார். கோபுரத்துக்கு அழகா எது இருக்கும், அந்த கலசம் இருந்தால் தான் அழகு. அது மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் தான் சார் அந்த வீட்டுக்கு அழகு. எங்கள் வீட்டில் எல்லாமே பசங்க. ஓ, பொம்பளை பிள்ளையே கிடையாது, எல்லாத்துக்குமே பசங்க. ரெண்டு பசங்க. மேபி அவங்களும் அதே சொன்னாலும் சொல்லுவாங்க. பின்னால் கொடுங்க. சரி, நாங்களும் 4 பேர் பசங்க தான் இருந்தோம். எனக்கு வந்து 2 பசங்கும்போது அந்த பெண்களை பற்றி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அது நானும் ஃபீல் பண்ணேன், அது பசங்களும் அது கிடைக்காம போகிற ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால் அது ஒரு பெண் குழந்தை இருந்தால் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும்னே கற்பனை பண்ண, அது கூட ஸ்பேஸ் இல்லாமல் போகும். அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போச்சு. ஸோ அதை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிஸ் ஆகுது. இப்போ பின்னால் கொடுங்க. ஏன் அது என்ன இல்லைன்னா என்னப்பா, ஏன் அவ்வளோ ஏக்கமாக இருக்குன்னு? சார் காய்ச்சல் மண்டேலி வந்து படுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை சார். பக்கத்து வீட்டுக்காரர் தான் பார்க்குறாங்க. அதுக்கு சமைச்சு போட கூட முடியல சார். படுத்த மணிக்கே தான் கிடக்குறாப்புல இருக்குது. பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளைன்னா என்னம்மா செய்யுது, ஏதும்மா செய்யுதுன்னு கேட்பாங்க சார். அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். வீட்டில் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஹஸ்பண்ட் 2 பசங்க இருக்காங்க, நான் ஒருத்தர் மட்டும் தான் லேடிங்கிறனால ஒரு தனிமை ரொம்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கூட ஒரு ஃபீலிங் தாங்க. வீட்டில் ஆல் தி டைம் அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு எப்போவுமே. ஓகே. லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கப்புறம் அவள் பெருசான உடனே மாப்பிள்ளை வந்து பார்க்குறது நான் போய் பார்த்தா மாதிரி, ஸோ அவள் வெக்கப்படுறதை கேட்குறது. ஸோ அது என்னோட லைஃப்பில் வந்து அது அந்த மாதிரி ஒரு அனதர் சைடு என்ன நடக்குதுன்றது வந்து எனக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட அந்த குழந்தை இருந்தால் அதை நம்ம கிளியராக வாட்ச் பண்ணி அடுத்த ஆப்போசிட் செக்ஸ் எமோஷ்னலை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக புரிஞ்சுக்கிறது இல்லாமல் அதை அனுபவிக்கலாம் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு பொண்ணு இருந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட மாட எல்லாத்துக்குமே கொஞ்சம் எது ஒன்றாலும் தனிப்பட்ட முறையில் எதுவும் பசங்கிட்ட வந்து எல்லாமே பகிர்ந்துக்க முடியாது. வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா விதத்துலையுமே இருக்கு சார். வேற பெண் பிள்ளை இல்லையே ஏன் ஏக்கமாக இருக்கு இன்னமும்? முதல்ல என் மனைவிக்கு வந்து அவங்க ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணி வரேன், வழக்கறிஞர் படிக்க வைங்க, அரசியலில் ஈடுபட வைங்க, இது மாதிரிலாம் சொல்லிட்டு. எனக்கு ஒரு பெண் குழந்தை நான் அதெல்லாம் உருவாக்கி செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைகள், அது நிறைவேறாமல் இருக்குன்றது ஒரு வருத்தம். ஓகே. நாங்கள் ரெடிமேட் கடை வச்சுருக்கோங்க. பொன் குழந்தை இருந்தால் அதை போட்டு பார்க்கலாமே. ஒவ்வொரு தடவையும் கடைக்கு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை தடவி பார்ப்பேன்.
என்னதான் மூத்தவங்களுக்கு பிள்ளை இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் போட்டு பார்ப்பாங்க. நம்ம கொடுக்குறத போட்டு பார்க்க போகிறது கிடையாது. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க அளவு பண்ணி பார்க்கலாம், ஒத்தாசையா இருக்கும். பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் நிறைவு, கூட மாட இருக்கும். அப்புறம் அம்மா வந்து தனியாக வீட்டில் ஒரே ஒரு பெண்ணாக நான் இருக்கேன், இன்னொரு பொண்ணு இருந்தால் நிறைய பேர் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஷேர் பண்ணிக்கிறதுக்கான இன்னொரு ஒரு நல்ல அட்வைஸராக ஒரு பொண்ணு இருப்பா. இவ்வளோ பாயிண்ட் இவங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஏக்கம்? ஏன் ஆண் பிள்ளை இல்லைன்னு? பையனாக இருந்தால் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான், பொண்ணாக இருந்தால் அது வந்து அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்க சார், பக்கத்திலே எப்பயுமே அப்பா தான். அப்பா என்ன சொன்னாலும் அதுதான் ரைட்டு, அம்மா செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அது வந்து அப்பா எவ்வளோ அடித்தாலும் சார் ஏற்றுக்குறோம். ஆனால் நம்ம ஒரு அடி அடித்தா அது வந்து பயங்கரமான கோவம் ஒரு அழுகு. ஆம்பளை பிள்ளை இருந்தா அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட். உண்மைதான். இப்போ வந்து 2 பேருமே பொம்பளை பிள்ளையா இருக்குன்னா அப்பாவுக்கு சப்போர்ட். இப்போ எனக்கு சப்போர்ட் இல்லை. ஒரு ஆண் பிள்ளை இல்லையேன்னு ஏன் ஏக்கமா இருக்கு? சார் இது 2 பொம்பளை பிள்ளையா இருக்கிறதால வீட்டுக்குள்ளேயே பஞ்சாயத்து பூரா முடிஞ்சு போகுது. நம்ம பயலாக இருந்தால் ரோட்டு வரைக்கும் போவான், என்னத்தையாவது ஒரு வம்பளுப்பான், சண்டை ஓடுவான், செய்வான். சரி வருவாங்க, என்னப்பா உன் பையன் வர்றான், இப்படி சண்டை ஓட்டுருக்கானா வர்றா, என்னன்னு பார்த்து வச்சாடா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு ஏரியாக்குள்ள கொஞ்சம் ஒரு கெத்த காட்டுறான், அவன் பாடுறான், அந்த மாதிரி அந்த அவன் மகன் பாரு, அந்த ஜேபி மகனை பாடுறான், அந்த அவனை போய் அடிச்சு வந்துட்டான்டா, இங்கே வர்றான், இவன் சும்மாவே பேச்சை கேட்க மாட்டேங்கான்டா, ஏதாவது ஒரு சிலும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னு ஆம்பளை பையன்னா ஒரு இது இருக்கும். எந்த ஊர் நீங்க? நான் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் ஆலங்குளம் சார். ஆலங்குளம். சிவகாசி கேட்டோம். சிவகாசி பக்கம். ஓகே. 1008 ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்மளுடைய அழகை பார்த்தா கூட நம்மளோட நிழலை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இட் இஸ் லைக் மீ. அந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைன்றது எனக்குடைய பிரதிபலிப்பு. அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம உருவத்தை பார்க்குற மாதிரி ஒரு இது வந்து ஆம்பளை பிள்ளையில இருக்கும். பையன் ஒருத்தன் உங்க ஜாடையில உங்களை மாதிரி ஒரு ட்ரெஸ் அது இல்லைன்னும் போது அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் அதிகமான வருத்தம். ஓகே. இன்னைக்கும் ஆம்பளை பிள்ளை இல்லாதது உங்களுக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கு? ஏன் ஏக்கன்றதை விட அது வலி சார். ஆம்பளை பிள்ளைங்க இல்லைங்கிறது ஒரு வலி, ஒரு விதமான வலி. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் கடையாண்ட வந்துட்டு போ அப்படின்றாங்க. அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு போய் பார்க்கும்போது போனால் அது லேடிஸ் ஃபேஸ் பண்ணுற விஷயமா இருக்காது. அதே எனக்கு ஒரு பிள்ளை இருந்தானா அவனுக்கு கால் பண்ணி அப்பா நீ கொஞ்சம் கடையாண்ட வந்துட்டு போடா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குடும்பத்துக்கே ஒரு அங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காங்களே அது ஒரு கெத்து சார். அது ஒரு கெத்து, அது ஒரு வீரம்னு கூட சொல்லலாம். அது பேக்ரவுண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே சமயத்துல அவங்க பையன் வருவான், அவரை தொட்டா அவங்க பையன் வருவான், அவர் பிரச்சனை பண்ணா அவங்க பையன் வருவான், இது இன்னாருடைய பையன் அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன், வீட்டுல ஒரு ஆண் பிள்ளை இருக்கானாவே வெளியில இருந்து கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. வேற ஆண் பிள்ளை இல்லையேன்னு இப்பவும் ஏக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து பைக்கு சைக்கிள்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்தான். இப்போ என் பிள்ளைங்களுக்கு வந்து அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து யாருமே இல்லை. நான் தான் வந்து சொல்லி கொடுத்தேன். அதனால் வந்து எனக்கு அது சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்த ஞாபகம் வரும். ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா நம்மளுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட எங்கள் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். ஒரு ஆண் பிள்ளைய வழியில் பார்க்கும்போது எங்கள் ஒய்ஃப் வந்து குழந்தை 2வது குழந்தை ஆண் பிள்ளையாக பிறக்கொன்று ரொம்ப எதிர்பார்ப்போட பேர்லாம் வச்சாங்க, புகழேந்தின்னு வைக்கலாம் ஆண் குழந்தை பிறந்தா அப்படின்ட்டு. அது மாதிரி வழியில் யாருன்னா ஆண் குழந்தை பார்த்தா என்னோட ஒய்ஃப் ஞாபகம் தான் உடனே. எனக்கு பையன் கூட பைக்கில் போகணும்னு எனக்கு ஆசை. எல்லா பசங்களும் அவங்க அம்மாவை பின்னாடி கூட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு 8-9 வயசில் பட்டையாக வீதியை போட்டு நல்லா அழகாக ஒரு வேஷ்டியை கட்டி உட்கார வச்சு நல்லா ஒரு பூனல் போடுறது, இந்த கல்யாணம் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எனக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே, இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வைபவங்கள்லாம் நான் பார்த்துருக்கலாமே ரொம்ப நிறையா வாட்டி எழுதியிருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் ஒரு பட்டையாக வீதியை போட்டு உட்கார இந்த குழந்தை இந்த வேஷ்டி கட்டிட்டு நின்றுதானே, அவனை பார்த்ததுமே எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு இந்த இங்கே ஒரு பையன் குட்டி பையன் வேஷ்டி கட்டிட்டு இருந்தான் சார். வாங்கடா இங்கே வா, நீ வா, நீ விடியா இங்கே வா. இந்த 2 பேர் இந்த 2 பசங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ சார் இப்படிலாம் கேட்காதீங்க சார், நிஜமா ரொம்ப இவங்க இப்போ அவங்க அப்பா அம்மா அலோவ் பண்ணால் நான் அழைச்சிட்டு போயிடுவேன் சார். அழைச்சிட்டு போயிடுவேன். நில்லுங்க. இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் கொடுங்க. இந்த 2 பசங்களையும் பார்த்தா என்ன தோணுது சார்? தூக்கி அப்படியே ஒரு உமா கொடுக்கணும்னு தோணுது சார். தூக்கி ஒரு உமா கொடுக்கணும். ஆமாம் சார், கட்டாயம். ஏன்னா எனக்கு ஒரு பையன் அப்படி இருந்தால் நான் கட்டாயம் நல்லா கொஞ்சிருப்பேன். அந்த பசங்க அழகா இருக்காங்க, அதனால கட்டாயம் வந்து ஒரு கிஸ் பண்ணணும்னு தான் வந்து தோணுது. ஏன்னா அழகாத பசங்களை பார்த்தா. சார் தத்து எடுத்து வளர்த்துக்கலாம் போல இருக்கு. தத்து எடுத்து எப்படி வளர்க்க முடியும்? அவங்க பேரண்ட்ஸோட அனுமதி. 2 தடவை மண்டை உடஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்களா, இவங்க தத்து எடுத்து கூட்டிட்டு போயிருவாங்களா? ஒரு ஆசை தான் சார், பார்க்கும்போது ஒரு ஆசை. 2 சிங்கம் நிக்குது சார். 2 சிங்கம் நிக்குது. சார் சிறுத்தை சிங்கம் மாதிரி அதில் ஒரு இந்த குட்டி சிங்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஒரு குட்டி சிங்கத்தையா? எதுவுமே கொடுக்க முடியாது, இவங்களை காப்பாத்துறது கஷ்டமா இருக்க. சார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேளுங்க சார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஒரு பொண்ணு ஒரு பையன் வேணா கேட்டு பாருங்க சார். பேலன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு பையன் தேவைப்படுறான்.
கொஞ்சம் பொறாமை இருக்கு. கொஞ்சம் பொறாமை இருக்கு. ஏன்னா அவருடைய 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 அதாவது அந்த குழந்தைங்களோட அப்பாவுடைய பிரதிபலிப்பு கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பு, நமக்கு அந்த பிரதிபலிப்பு உள்ளான ஒரு உருவம் உருளையே, நமக்கு அடுத்த வாரிசுன்ற மாதிரி ஒருத்தர் இல்லையன்ற மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ இப்படி சொன்னீங்களே நீங்க, நான் இங்கே தூக்குறேன் பாருங்க. இங்கே வா, ஒடியா. நீங்க ஒடியா 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 இன்னொன்று ஒடியா. இங்கே வா. இங்கே ஒடியா. நீ ஒடியா. வா 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 வா. இங்கே ஒடியா. இங்கே ஒடியா 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 ஒடியா. இங்கே நின்னுங்க. இந்த 2 பசங்களை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? பொம்பளை பசங்களா? ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் போட்டு பார்த்து ரசித்து கொடுத்துருவோம். திரும்ப கொடுத்துருவீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு 2 பொம்பளை பிள்ளை 3 பிள்ளை இருந்தா ஐஸ்வர்யத்தோட மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருக்கு சார். பார்க்கும்போதே ஒரு லுக்கு, இந்த கலருக்கு இந்த கலர் எப்படி சார் வரும்? அவர் பார்க்கும்போது ஒரு அட்டாக், அப்படி பார்க்கையில பிடிக்குது இல்லை சார். அந்த கலரே பாருங்க. ஓகே சார். கலர் என்ன எல்லாம் அழகாக தான் இருக்கு. எனக்கு பேத்திங்க பிறக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு 3 பையன் இருக்கறனால பெரிய பையனுக்கு இப்போ 23 வயசு ஆகுது, சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் பொண்ணு தாண்டா பிறக்கணும், எனக்கு தான் இப்போ பொண்ணு கொஞ்சம் பாக்கியம் கிடைக்கல, பேத்தி பிறந்தாலும் தான் நான் கொஞ்சணும் அப்படின்னு. இப்போ அதுங்களை பார்க்குறப்ப அந்த மாதிரி தோணுது எனக்கு. இது மாதிரி பேத்தி அவனுக்கு பையன் பிறந்துட்டா, அவனுக்கு பையன் பிறந்தா அப்போ இன்னும் கஷ்டமாயிடும். இதுக்கு எதுவும் துயரம் இன்னும் அதிக டபுள் மடங்காயிடும். இதுக்கு எதுவும் எனக்கு நீங்க சூனி வச்சிட மாட்டீங்களே? அவன் பல்லு கருவை இப்படி சொல்லி தொலைஞ்சா கண்டிப்பா அவன் கோபியை நினைச்சுக்குவா. ஐயோ வாய் ஊர்த்தா பழிச்சிருச்சு. எப்படி இருக்கு இந்த 3 பசங்களை பார்க்குறப்ப? நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்குன்னு தோணுது? ரொம்ப அழகா இருக்கு சார், ரொம்ப அழகா இருக்கு. இந்த பிள்ளைங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? பெண் குழந்தைகள் இருந்தா வீட்டில் லட்சுமி கடாட்சமா இருக்கும். அவங்க அம்மா எழுதி கொடுத்தா இப்பயே கூட நான் கூட்டிட்டு போயிருவேன். எழுதி கொடுத்துறணும். அடே அப்பா. ஆமா சார். பக்கத்துல கொடுங்க சார். எங்கள் மீனாட்சியா தோன்றாங்க சார். மதுரையில ஒவ்வொரு வாட்டி திருவிழா நடக்கும்போது பெண் குழந்தை இல்லையே அப்படியே அந்த மீனாட்சியா தோன்றாங்க கண்ணுக்கு. ஓகே. இதுல யார் மீனாட்சி? ப்ளூ. ப்ளூ. லட்சுமி கடாட்சமா மீனாட்சி. மீனாட்சி. ஓகே, கரெக்டா. ஆனா மீனாட்சிக்கு அந்த பிள்ளை தான் சொன்னீங்க. நான் நினைச்சேன் இந்த பிள்ளை தான் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா மன உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண் பிள்ளைகள் எப்போது இந்த பக்கம் குதிப்பார்கள் என்ற அச்சத்தோடும், பெண் பிள்ளைகள் யாரை பிடித்து கிள்வார்கள் என்ற கவலையோடும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை NSC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. யாவனும் சத்தம் வரக்கூடாது. ஜெய் சைலன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர் பை NSC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. 2 ஆண் பிள்ளைகள் பெற்றவர்கள், 2 பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள். பெண் பிள்ளைகள் இல்லைங்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது இவங்களுக்கு. ஆண் பிள்ளைகள் இல்லைங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்க பசங்களை கொடுத்தா கூட்டிகிட்டு போயிடுவாங்கிறாங்க அவங்க. இந்த பிள்ளைங்களை கொடுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இவங்க. இவர் என்னன்னே தெரியல, ஏதோ மாடலுக்கு நிற்கிற மாதிரியே நிற்கிறார். சார் 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 நான் நின்று பார்க்குறேன் சார். நீ என்ன நடத்துறியாடா? நீ என்ன நடத்துறியாடா? கோமா இருக்கியா? கோமா இருக்கியா? பிஸ்கட் என்னடா? பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட் வேணுமா? ஓகே. ஹீரோ மாதிரி எல்லாருக்குமே பிஸ்கட் ப்ரொடக்ஷன். பசங்க எல்லாருக்கும் பிஸ்கட் என்னென்ன வேணுமா கேட்குறாங்களோ அப்படியே போயிட்டு சாப்பிடுவாங்க. போயிட்டு வந்து திரும்ப கரெக்டாக இடத்துல உட்காந்துணும். உனக்கு பிஸ்கட் வேணுமா? ஓகே, எல்லாருக்கும் பிஸ்கட் இருக்கு. போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப கரெக்டாக இடத்துக்கு வந்து மெதுவா ஓடாதீங்கடா, மெதுவாடா மெதுவா விழுந்துடாதீங்கடா, பொறுமையா. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம ஜாலியாக சில விஷயங்கள் பேசுகிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமோஷன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணோம். கொஞ்சம் ஏக்கம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனால் உண்மையாக சீரியஸான ஒரு விஷயம் இதுக்கு பின்னால் இருக்கும். வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கணும், அது முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? சார், பசங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வரும் சார். எனக்கு வந்து தங்க இருந்த வரைக்கும் அவளை பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் திங், எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் வே ஆஃப் லிவிங் இருக்குது. 2 பசங்களும் பார்க்கும்போது they don't get into that ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வரதில்லை. ஓகே, அதாவது ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அண்ட் அது வந்து ஒரு பொறுப்புங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா இவன் கொஞ்சம் பொறுப்பாக வருவான். பொம்பளை பிள்ளை ஏதோ ஒரு சென்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சார். சி இஸ் தி பிரிட்ஜு. ஸோ அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 வீடு, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருப்பாங்க, கல்யாணத்துக்காக போனாலும் சி இஸ் தி பிரிட்ஜ் ஃபார் ரிலேஷன்ஷிப். அண்ட் அவங்கள சுற்றி தான் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பில்ட் ஆகுது. ஓகே, என்னதான் பாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் தனித்தீவிலையும் கூட போய் இருந்துடலாம். பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு இருந்தால் எவ்ரிபடி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், கண்டினியூஸான ரிலேஷன்ஷிப் பொண்ணு இருந்தால் தான் வந்து பாயிண்ட். சார், பெண்ணு வந்து இருக்கும்போது பையன் மட்டும் இது இல்லை சார், என்னுடைய தலைமுறைக்கும் இன்னும் 2-3 ஜெனரேஷன் வரைக்கும் அவனுடைய பொறுப்புகள் வந்து கேரி அவுட் ஆகும்.
அவன் வந்து அவனோட சிஸ்டருக்கு செய்கிறது, அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் செய்கிறது, அடுத்த தலைமுறையும் அந்த உறவுகள் வந்து தொடர்ந்து போகும். ஓகே. தாய்க்கு செய்வது போல் அது. ஸோ அதாவது உங்களுடைய வாரிசுகள்னு இருக்கவங்க எல்லாருமே கண்டினியூஸா உங்களுக்கு பின்னால தொடர்ந்து இருப்பாங்க. ஆமா ஆமா. பெண் இருக்கும்போது அது, ஆண் இருக்கும்போது அந்த உறவு அதோட. ஓ ரைட் தான். அது அந்த பக்கம் போயிடும் அத்தோட. இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. தங்கச்சின்னா தங்கச்சிக்கு செய்யணும், தங்கச்சி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவன் பையன் எடுப்பான், அப்புறம் அந்த முறை செய்வான். ஸோ கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கும். எஸ், வெரி நைஸ். பையன் மட்டும் இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு நகை வாங்குறேன்னா கொலீக்ல இருந்தே எல்லாரும் சொல்லுவாங்க மருமகளுக்கு சேர்த்துட்டு இருக்காங்க மேடம் அப்படின்றவாங்க. ரெண்டாவது எங்க ஹஸ்பண்ட் கேர்ள் இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 மடங்கு ரெஸ்பான்சிபிளா மாறுவாரு. குடும்பத்தோட இதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்சிபிள். பட் நான் ஓபனா சொல்றேன், மருமகளுக்கு நகை கொடுக்கறது உங்களுக்கு சந்தோஷம் தான். ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, ஈக்குவலா கொடுப்போம். சரி எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா மன அளவுல யோசிச்சு பாருங்க, மகளுக்கு நகை போடுறதுக்கும் மருமகளுக்கு நகை கொடுக்கறதுக்கும் மன அளவுல சந்தோஷத்துல பொண்ணுக்கு சேர்க்கறதுன்றது அது ஒரு த்ரில். அது வேறதான். ஸோ ஒரு பெண் இருந்தால் ஒரு அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க சார். அதே மாதிரி ஒரு பெண் இருந்தால் வந்து அம்மாவுக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரெண்டு பக்கமும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்னோட ஒய்ஃபுக்கு அடுத்தது அவங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து எல்லாமே இப்போ அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க, அவங்க ஆசாசியாக வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மருமகிட்ட வந்து அது ஏற்றுப்பாங்க சொல்ல முடியாது. பட் அதே ஒரு பொண்ணு இருந்துச்சுங்களா, டெஃபினட்டாக வந்து அது வந்து அம்மாவுடைய அந்தஸ்து, அம்மாவுடைய இதுன்றாலும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. வீட்டு ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேற இடத்துக்கு போனாலும் இது அம்மா வீடுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கும். பட் ஒரு ஆணுன்னு சொல்ல இது அப்பா வீடுன்றதா இருக்குமே கண்டி அந்த ஒரு அம்மா மேல சப்போர்ட்டோ அப்பா மேல சப்போர்ட் அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நகர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். வேற சார், அதாவது நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் சார். அதாவது ஒரு அப்பாவுக்கு முடியலை அப்படின்னா பையன் மட்டும் பார்ப்பான் சார். அம்மாவுக்கு முடியலை அப்பாவுக்கு முடியலை அப்படின்னா பொண்ணு 2 பேர்த்தையும் பார்ப்பாங்க சார். நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். 14 வருஷமா ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறேன். 2 பேத்துக்கும் பார்ப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு முடியலைன்னா பையன் வந்து ஓரமாக நிற்பேன், மருமக அதை தாண்டி நிற்கும். அங்கே உள்ள மற்ற ஆளுங்க தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஒழிய. ஆனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு முடியல, பொண்ணு இருக்குன்னா 2 பேர்த்தும் பார்ப்பாங்க சார். 2 பேர்த்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணு அனுபவத்திலே பார்க்குறீங்க? பார்க்குறேன் சார், நேராக பார்த்துக்குருவேன். அந்த ஃபீலிங் நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் சப்போஸ் என்னையும் என் ஒய்ஃபையோ முடியலைன்னா இப்போ என்னைய பார்க்க என் பையன் பார்த்துக்குவேன். சப்போஸ் என் ஒய்ஃப் முடியலன்னு வச்சுங்க, ஒரு மக இருந்தால் பார்க்குமே. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையவே இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள. நம்ம இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எவ்வளோதான் ஒட்டிக்கிட்டு போனோம். இன்னைக்கு எனக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற மனஸ்தாபத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து எங்கள் அக்காவுங்களுக்கு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, டே வீட்டுக்குள்ளே எப்படி வேணா இருந்துங்கன்னா வெளியில் வந்து அண்ணனை விட்டு கொடுத்துறாதரா நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அந்த கனெக்டிங் ஃபேக்டர் அவங்க தான். கண்டிப்பாக எனக்கு வந்து எங்கள் அக்காவுங்க வந்து அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்க. அப்படின்னும் போது எனக்கு ஒரு அந்த பொம்பளை பிள்ளை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கு. பின்னாடி ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். சார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் தான் சார் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்டும் எனக்கு இல்லை சார், நான் தனியாக தான் இருக்கேன். பசங்க 2 பேரும் வெளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க சார், ஒரு பையன் வேலையில் இருக்காப்புல. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நானும் கடை வச்சுருக்கேன் சார். நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நமக்கு யாரும் இல்லையே, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா நம்மளை யார் பார்ப்பா? மருமகள்லாம் பார்க்க மாட்டாங்க சார். எங்கள் அம்மா வீட்டில் நல்ல வசதி தான் சார், இருந்தாலும் பணம் காசு கொடுத்தாங்களே தவிர அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரும் பார்க்கல சார். நான் தான் சார் பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் சார். நாளைக்கு நம்மளுடைய நிலைமை என்னன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப, இப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்களை காமிச்சு நீங்கள் கேட்கும்போது கூட அதை நினச்சி தான் சார் நான் அழுதுட்டு இருந்தேன் சார். நான் வந்து நமக்கு இது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க சட்டை போடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். நான் என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் சார் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நான் மாமியார் இல்லை, நாத்தனார் இல்லை, அம்மா இல்லை, யாரும் இல்லை சார் எனக்கு. நீங்க உங்க மருமகள்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, சரியா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுத்து, என்ன சிக்கல்னா பொதுவாகவே இப்போ உங்களுக்கு வந்து யாருமே இல்லைங்கிற சார், எத்தனை தான் நீங்க மருமகளை ஹேண்டில் பண்ணாலும் பெத்த மகள் மாதிரி வரவே வராதுங்க சார். நீங்க அதை சொல்லவே சொல்லாதீங்க சார். ரத்தம் ஓடுறது என்னுடைய ரத்தம் என் மகளுக்கு தான் சார் ஓடும். வர்ற மருமகளுக்கு என்னுடைய ரத்தம் கண்டிப்பா ஓடாதுங்க சார். என்னதான் நீங்க சொத்து வச்சிருங்க, எவ்வளவு நாளும் செய்யுங்க, என்ன பண்ணாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க சார் பார்ப்பாங்க. உள்ள இருக்கிற அந்த அன்போட கருணையோட பொறுப்போட கண்டிப்பா நான் பெத்த மகளா இருந்தா தான் சார் எனக்கு பார்ப்பாங்க. உள்ளார்ந்த அன்போட மக தான் செய்வா அப்படிங்கிறது சரிதான். ஆனா உங்க சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க யோசிச்சு பாத்துங்க, உங்களுக்கு மக கிடையாது, 2 பசங்க தான். ஆனா உங்களுக்கு எதிர்காலம் குறித்து பயமா இருக்கு, என் மருமகளுக்கு என்னை பாத்துக்காதுங்கன்னு நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆக இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு நீங்களாகவே எடுத்துக்க வேண்டியதுங்கிறது, வர்ற மருமகள்களை ரொம்ப கொஞ்சம் சுதந்திரமா அலோவ் பண்ணிட்டீங்கன்னாவே ஓரளவு உங்களை அவங்க பார்த்துப்பாங்க சார். மகள் வந்து ஈகோஸ்டிக் பார்க்க மாட்டாங்க சார். அப்பா அம்மா அப்படின்னு திருப்பி சகோதரன் எவ்வளோ இது பண்ணாலும், சகோதரன் சகோதரி இருக்கும் பொழுது அப்பா அம்மா அப்படின்னு திரும்பி வர செய்யும் சார். பையனா இருக்கும்போது கொஞ்சம் ஈகோஸ்டிக்கா ஒரு கட்டத்துல வந்து நகர்ந்துருவாங்க. பெண்ணாக இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா இருந்தாலும் வருவாங்க, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா இருந்தாலும் அந்த இது வந்து விட்டு போகாது. உண்மைதான்.
என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, என் மனைவி 1000 தான் நான் வந்து அவங்களை திருப்திப்படுத்தினாலும் இரவு பகல நான் அவங்களுக்கு உழைச்சா கூட அவங்க குடும்ப உறவுகளை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு அந்த மனசு நோகும். நம்ம 2 பசங்களை வச்சிருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த கடைசி கட்டத்தில் மாதிரி நம்மளை விட்டு கொடுக்காம அவன் கணவன் உறவுகள்லாம் தாண்டி கூட நம்மளுக்கு வந்து உதவி செய்வாங்க, நம்ம உடல்நிலையை பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ரைட். உங்க மனைவி எப்படி உங்க குடும்பத்தை விட்டு தரதில்லையோ அதே மாதிரி உங்க பொண்ணு இருக்கும். சார் வயசான காலத்துல தூக்கி செஞ்சு குளிக்க வச்சு மைக் பக்கத்துல வச்சுங்க. பார்க்கறதெல்லாம் பொம்பளை பிள்ளை தான் சார். நம்மளுக்கு ஒரு காலே கையோ வரலன்னா பார்க்கறது பொம்பளை பிள்ளை தான் சார். சார் நாளைக்கு பசங்களுக்கு 2 பேர்த்துக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட வயசான காலத்துல நமக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் வரும். அன்னைக்கு நம்ம அதைய சுதந்திரமா சொல்லணும் அப்படின்னா ஒரு மருமக கிட்ட சொல்ல முடியாது. அப்போ பசங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா தான் நம்ம அப்போ ஷேர் பண்ணுறோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பின்னாடி நமக்கு ஷேர் பண்ணுறக்கும் நமக்கு ஒரு ஆதரவாகவும் ஒரு பொண்ணு இருந்தால் தான் சார் நல்லா இருக்கும். ஸோ ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒரு அம்மாவா மருமகள்கிட்ட சொல்ல முடியாது, மகள்கிட்ட சொல்லலாம். மகனும் கொஞ்சம் தூரம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. எங்கள் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போது ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும்போது நான் தான் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன் கூட ஹாஸ்பிட்டலில். அப்போது மோஷன் போயிட்டாங்க. அந்த டைமில் நான் தான் அதை வந்து க்ளீன் பண்ணுற வேறிய ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டேன். எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு லேடி வந்து திடீர்னு நான் க்ளீன் பண்ணும்போது வந்துட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்காக வராங்க. வந்த உடனே நான் செஞ்சுருக்க அந்த வேலையை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு ஆம்பளை பையன், ஒரு அம்மா தான் பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டமாக ஆயிடுச்சு. அவங்க என்ன சங்கடப்படுத்துறாங்க, அவங்க சங்கடப்படுறது ஜாஸ்தி. ஏன்னா ஒரு பெண்ணு அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், இவன் ஆம்பளை பையன் இவன் செய்கிறானே அப்படின்ற போது அவங்க கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்ல, நீ வெளியே போப்பா அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டமா, நீ வெளியே போ, நீ வெளியே போ, நான் பண்ணுறப்பா அதுன்னு சொல்லி அவங்க தான் வாங்கி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டு பண்ணாங்க. அதே ஒரு பெண்ணு இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு கூச்ச சுபாவம் எதுவுமே இருக்காது. அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளும் கஷ்டமாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வயசான காலத்தில் அந்த ஒரு பெண் இருந்தால் தான் நம்மள அதை ஒரு இதுவாக உணர்வாக பார்க்க முடியும். பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள் அப்பாக்கள், பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்ற அம்மாக்கள் அப்பாக்கள். ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பக்கமும், ஒரு பெண் பிள்ளை இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வீடுகளிலும் கூட இந்த பேச்சுக்கள் அடிக்கடி நடக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். 2 பெண் குழந்தை வச்சிருக்க நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பயந்துருக்கீங்க? பெண் பிள்ளைகளை பெற்றாவே பெண்ணை ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அல்டிமேட் கோல் பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆண் குழந்தை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதே பெரிய பிரஷர். அதாவது தாய் மாமன் உறவுன்றது வந்து எல்லா ஃபேமிலிலையும் ரொம்ப முக்கியமானது. இப்போ எனக்கு என் தம்பி இருந்தால் எல்லாம் செய்யலாம், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு இது இருந்தாலும். ஆனால் என் பசங்களுக்கு என் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த தாய் மாமா உறவுன்றதே அவங்க பசங்களுக்கு இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம சொசைட்டியில் 2 பெண் குழந்தை இருந்து ஒரு ஆண் குழந்தை இல்லைனா எவ்வளோ சிக்கல் சார். நான் தொழில் வச்சிருக்கேன் சார். இப்போ எனக்கு ஒருபாடு என்னுடைய தொழில் நடத்துறதுக்கு மருமையை வருவார்னு சொல்ல முடியாது, பாடு வர முடியாது சார். அதே மாதிரி எங்களுக்கு குலதெய்வம்னு ஒரு சாமி இருக்கு சார். அது வந்து ஆண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அந்த சாமி கும்பிட முடியும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனா அவங்க வீட்டு சாமி மாறி போயிடும். என்ன உங்க குலதெய்வம் என்ன? குலதெய்வம் வந்து ஓமாந்தூர்ல அடைக்கலம் காத்தம்மன் சார். ஓகே. எங்க சாமியை கூட எனக்கு ஒருபாடு என்னுடைய சாமியை வந்து என் தலைமுறை கிடையாது. இப்போ உங்க சொத்து உங்க வணிகம் இது ரெண்டையும் ஒரு மகனுக்கு கொடுக்கறதுக்கும் மருமகனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சார்? மகனா நம்மளோட இருப்பார் சார். இப்போ மகனா இப்போ கட்டி கொடுத்துட்றோம், அமெரிக்காவுக்கு போயிடுது. இப்போ நம்மகிட்ட இங்கே சொத்து இருக்கு, ஏமா அதை வித்துட்டு வா, அது எதுக்காகுது, அங்கே தான் போவார், நம்ம இடத்துட்டு வரமாட்டார். நம்ம பிள்ளைக்கு தான் கொடுக்குறோம். நான் அதை சொல்லலை, நாம் நடத்தி வந்த தொழிலை நம்ம மருமகன் நடத்த மாட்டார். ஸோ உங்க தொழிலை உங்க மருமகன் எடுத்து பண்ண மாட்டார். ஆமாம், அவங்க பார்த்துட்டு இருக்க தொழிலை வேணா அவர் பண்ணுவார். எவ்வளவு தொழில் சம்பாதிச்சாலும் பிற்பாடு ஊரானுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. வாரிசு இல்லை, சாமி இல்லை, என் அடையாளம் கிடையாது, என் தொழில் போயிரு. ஓகே. சமீபத்தில் என் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார். நானும் என் பொண்ணு தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டோம். அவருக்கு ரிட்டையர்மெண்ட் சமயம், அவர் கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் சைன் போட்டே ஆகணும். அப்போ வந்து நானும் இல்லைன்னா என் பொண்ணு போகிறதா இருந்தோம். ஆனால் அவர் அண்ணன் பையனை ஃபோன் பண்ணி வர சொல்லி அவன் லீவ் போட்டுட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அதாவது அவர் நினைக்கிறாரு ஆம்பளை பிள்ளை தான் இந்த நேரத்தில் நமக்கு வரணும் அப்படின்னுட்டு. அந்த நேரத்தில் எனக்கு பயங்கர வலி இருந்தது மனசில். நம்ம பெரிய பொண்ணு வந்து பிள்ளையாக இருந்ததுன்னா இப்போ அவர் கூட போவானே, இப்போ வந்து அண்ணன் பையனை டிபெண்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு வலி இருந்தது எனக்கு. அந்த நேரம் நான் ஃபீல் பண்ணேன். அதை
எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ 2 பிள்ளைங்க இருந்தாலும் இன்னைக்கும் அவசரத்துக்கு அல்லது ஒரு அதிகாரமான ஒரு வேலைக்கு அண்ணன் மகனை தான் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. ஆமாம். இப்போ என் கணவர் வந்து தனிமையில தான் இருக்காங்க. இப்போ நான் ஏன் எனக்கு ஒரு புள்ள வேணும்னு ஒரு வலியுறுத்தி ஒரு பாரத்தோட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க தனிமையாக இருக்கிற அந்த டைம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கடைசி காலங்களில் என் பொண்ணுங்க கட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க எந்தெந்த இடத்துக்கு போவாங்க, எப்படி போவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் என் கணவர் நொடிஞ்சு போகிற நேரத்தில், வயதான அந்த நேரத்தில் ஒரு மகன் இருப்பான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பலமாக இருக்கும். அவரை தூக்கிறதுக்கு, அவருக்கு கை கொடுக்கறதுக்கு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு, அவருடைய பேக்ரவுண்டை அவன் பார்த்துக்கிறதுக்கு, அவர் தொழிலை கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். எனக்கு ரொம்ப நான் பாதித்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால், என் கணவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த இடத்துல வந்து நைட் அது ஒரு ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. 2 பெண் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, நான் இருக்கேன். எனக்கு கால் வரும்பொழுது நான் என்ன செய்ய முடியல, போக முடியல. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டோம், என்னால் போக முடியல. நான் சொல்கிறது வந்து 90, 91, 93க்குள்ளே சொல்கிறேன். செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, அப்போ கான்ட்ராக்டிங் கிடையாது. போனோம் அப்படின்னு சொன்னால் நான் போய்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் யாரையாவது கூப்பிடணும், அல்லது அக்கத்து வீடில் கூப்பிடணும். என் 2 பிள்ளைகளையும் வீட்டில் வச்சு பூட்டிட்டு அதே ஸ்டான்லி மருத்துவமனையில் அவங்கள போய் நான் ஐசியூவில் பார்க்கும்போது தலையில் காயம்பட்டு ரொம்ப கொடுமையாக இருந்தாங்க. அந்த வலி வந்து எனக்கு இந்த நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது இப்போ கொஞ்சம் அவங்க பலமாக இருந்ததுனால நான் போய் பார்க்க முடிஞ்சுது. இல்லை, வயதான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய கணவரை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் பிள்ளை தேவை. ஆண் வாரிசு என்பது ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பலன் ஆண் வாரிசுக்கு தான் உண்டு. அதிகாரப்பூர்வமானது, ஆணித்தரமானது அது. நம்ம சொசைட்டில 2 பெண் குழந்தை இருந்து ஒரு ஆண் குழந்தை இல்லைனா எவ்வளவு சிக்கல். என் வாரிசு அப்படிங்கிற உரிமை கண்டிப்பாக பொண்ணுக்கிட்ட இருக்கா சார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு வெளியில் போயிடுவா. என் பையனோட பேத்தி இப்படி சொல்லிக்கிறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபினான்ஷியல் இதுன்னா கூட பையன்கிட்ட வந்து கொடுப்பா அப்படின்னு அவங்க மருமக தப்பாக எப்படி கொஞ்சிக்கிட்டாலும் சரி, என் பையன்ட்டு நான் கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த முறையில் நாங்கள் கேட்கலாம். பட் போய் மாப்பிள்ளை இருக்கும்பொழுது பொண்ணுக்கிட்ட எவ்வளோதான் பணக்காரங்களா பெரிய இடத்துல கொடுத்தா கூட அந்த இது வரவே வராது. நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஸோ இப்போலேருந்தே நாங்கள் ஃபினான்ஷியல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு இது வரோம். ஆமாம், நிச்சயமா 2ம் பொண்ணு கட்டி கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு என்னது கொஸ்டின் மார்க் நம்மளோட இது அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு வாங்க கஷ்டமா இருக்கும், பயங்கர கூச்சமாக இருக்கும். 2 பொம்பளை பிள்ளை பிறந்ததால உங்க குணநலன் என்னெல்லாம் மாறி? ஆக்சுவலாக நான் வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பார்ப்பேன், எல்லாமே இருந்தேன் சார். 2ஆவது பொண்ணு பிறந்தவொடனே சுத்தமாக இப்போ வெளியே இருந்தேன். ஆஃபீஸு வீடு வேறு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது சார். ஏதோ மிஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார், அவ்வளோதான். 2 பொன் குழந்தை பிறந்த பிறகு உங்களுடைய குணநலன் எப்படிலாம் மாறிடுச்சு? ரொம்ப பணிவு சார், அடுத்தவங்கள்ட்ட பேசக்குள்ள ரொம்ப பணிவு சில நேரத்தில். ஏன்னா குடும்பத்தோட அந்த பெயின் தெரியும் நமக்கு. இதே ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுங்களேன், பையன் இருக்கான் பார்த்து வேண்டாம், ஒரு சின்ன கோழைத்தனம் வந்துருதுங்கிறீங்க. வயசில் நம்ம வாட்டில் அங்கிட்டு இங்கிட்டு அலைவோம். 2 பிள்ளைய போனால் கூட என்னென்னு அப்படியே பார்ப்போம். இப்போ பொம்பளை பிள்ளைய இருந்துச்சுன்னா, அடாடா நம்ம பிள்ளைய இப்படி தானடா இன்னொருத்தன் பார்ப்போம், நம்ம கொஞ்சம் சுருக்கணும்டா வேலையை அப்படின்னு அந்த உணர்வு இருக்குது சார். இதான் உண்மையான கருத்து. ஏன்னா அதுக்கு முன்னால போகல நம்மளே கூட ஒரு பொம்பளை பிள்ளைய கிண்டல் அடிச்சிருப்பாப்ல, நமக்கு 2 பிள்ளைய இருக்கு, நாளைக்கு நம்ம பிள்ளையில இப்படி பேசிடுவாங்களே அப்படின்ட்டு அந்த உணர்வு வந்து வர்றது. அந்த இதை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம இதை வந்து சுருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும். 2 பெண் பிள்ளை பிறந்த பிறகு உங்கள் குணநலனில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டு விட்டது? குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நான் ஒரு ஜாலியான டைப்பு, கொஞ்சம் சினிமா பாட்டு பாடுறது, கொஞ்சம் லைஃப் அவ்வளோ சீரியஸ்னஸ் எடுத்துக்காமல் இருந்தேன். பசங்க பிறந்ததுக்கப்புறம் 2 பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு பெண்கள் மேலே அவர் சொன்ன மாதிரி பெண்கள் ஒரு மரியாதை, அதே சமயம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டமும் கொஞ்சம் மாறுது. ஏன்னா பெண் பிள்ளைகள் வளர வளர அடுத்தவங்களோட நமக்கு எப்படி நம்ம பொண்ணை காப்பாற்றணுன்ற மாதிரி இல்லை, நம்மளுடைய பார்வைகள் கொஞ்சம் மாறுது. 2வது பெண் பிள்ளைகள் மேலே ஒரு பயத்தினால என்ன ஆகுதுன்னா, எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதாவது ஒரு டிவியோ இல்லை ஒரு பொதுவாக மீடியாலையோ இல்லை பப்ளிக்லேயோ வந்து எந்த அளவுக்கு பொண்களை வந்து நம்ம ஏதாவது அதிகமாக காமிச்சாலும் ஒரு வெறுப்பு தானாக நமக்கு வருது, அந்த கோவம் வருது. ஏன்னா பெண்கள் இந்த மாதிரி மட்டமாக சித்தரிக்கிறாங்க. ஸோ அது என்ன, அது அங்கே பார்க்கும்போது என்னுடைய குழந்தைங்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பேலையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடக்கும்போது எனக்குள்ள ஒரு கோவம் வருது. சின்ன பசங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அந்த ஒரு, ஏன்னா பெண் பிள்ளைகளை அப்பனா இருக்கிறதால அந்த ஃபீல், அந்த வலியை உங்களால் உணர முடியுது, ஈஸியாக உணர முடியுது. ஊதாரித்தனங்கள் மாதிரி ஒழுக்கங்கள் கூடி இருக்கு சார். ஊதாரித்தனம் மாதிரி ஒழுக்கங்கள் கூடி இருக்கு. ஓகே, கிளாஸா சொல்லிட்டாரு. பின்னால குணநலங்கள் மாற்றம் வந்ததோ இல்லையா சார், உடல்நிலை மாற்றம் கண்டிப்பாக வந்தது. பெண் பிள்ளைக்கு பார்த்தா கொஞ்சம் பிபி வந்திருக்கு. இப்போ நார்மலாகவே நம்மளோட கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. பெண்கள் செய்யும் சேட்டைகளை வந்து இன்னும் அவங்கள கத்திடலாம், இல்லாட்டி அவங்கள அடிக்கலாம், 2மே பண்ண முடிய மாட்டேங்குது. என் குழந்தை கரெக்டாக என்னப்பா கோவம் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, நேராக போய் செவுத்து அடிப்பேன்.
என்னோட கோவத்தை வெளிப்படுத்த முடியல. மனநிலை வந்து பெண்கள் பெற்றதுனால உடல்நிலை மாற்றம் தான் என்னை பொறுத்தவரை. ஓகே, ப்ரெஷர். இந்த பக்கம் 2 பேரும் ஆம்பளை பிள்ளையா வளர்றானுங்க ஒரே வீட்டுக்குள்ள. ஒரு பெண் பிள்ளை இல்லை வீட்டில். 2 பசங்க ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் வளர்றது உங்களுக்கு எவ்வளோ பயமா இருக்கு? சிக்கல் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து நாளைக்கு மற்ற இவங்களோட எப்படி பழகணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்கும், இன்னொரு பொண்ணோட எப்படி பழகணும், இன்னொரு பொண்ணோட எப்படி பழகணும், ஆர் ஒரு இடத்துல நான் போகும்போது 4 பேரோட சேர்ந்து இது பண்ணுங்கிற அந்த ஒரு இது வரமாட்டேங்குது. அவங்கவுங்க தான் தனித்தனியாக இது பண்ணிட்டு போகிறாங்களே தவிர அந்த ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது 4 பேர் லிசன் பண்ணி கேட்கக்கூடிய அந்த ஒரு பொறுமை தாந்தோண்டித்தனமாக போயிடுவாங்க. பயமா இருக்கா? ஆமாம், அதே தான். பக்கத்தில் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட. இல்லை, நாளைக்கு சொத்துல ப்ராப்ளம் வருமோன்னு பயமா. 2 ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா சொத்துல நிறைய ப்ராப்ளம் வரும். நீயா நானா அப்படிங்கிறது எப்பொழுதுமே உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மேடை. இந்த இடத்துல விவாதங்கள் என்கிற அளவை தாண்டி ஆண் பிள்ளைகளை மட்டும் பெற்றவர்கள் பெண் பிள்ளைக்காக எவ்வளவு இயங்குகிறார்கள், பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்றவர்கள் ஆண் பிள்ளைக்காக எவ்வளவு இயங்குகிறார்கள் என்ற உணர்வுகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. இந்த பசங்களுக்கெல்லாம் பிரேக், குட்டி பசங்களுக்கெல்லாம் பிரேக். போய் விளையாடிட்டு திரும்ப வரலாம். குட்டி பசங்களுக்கு ஸ்பெஷல் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஒரு ஆண் குழந்தை இல்லாத பட்சத்தில் என்னுடைய குலசாமியில் தொடங்கி, என்னுடைய ஐடென்டிட்டியில் தொடங்கி, என்னுடைய பிசினஸில் தொடங்கி, என்னுடைய எதிர்கால அடையாளங்கள் அத்தனையும் அழிக்கப்படுகிறது. அது இல்லாமலே போகுது அப்படின்னு பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒரு குடும்பம் என்பது ஒரு பெண் குழந்தை இருக்கிற போது தான் நிறைவடைகிறது. எதிர்காலத்தில் வாஞ்சையோடு வரப்போகிறவள் மகள் மட்டும்தான் அப்படின்னு ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். பேசலாம். சரி, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை அடிமையாகலாம். இப்போ வந்து டிசிப்ளின் சுத்தமாக இருக்காது வீட்டில். ஸோ ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில இது இருக்குன்னா அன்டைமில் வர முடியாது. அட்லீஸ்ட் வந்து அப்பாவே கேள்வி கேட்குறது பொண்ணு தான் எல்லா வீட்லேயும். ஸோ அண்ணன் தம்பிங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பயமாவது இருக்கும். இப்போ இது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக டெக்னாலஜியால் பசங்க வந்து தப்பு பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இல்லைன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி ஓகே. ஸோ அது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணி அந்த விஷயத்துக்கு மாதிரிக்கு இன்னொன்று பண்ணி ஸோ அதில் தான் டெவலப்பிங் போகுமே தவிர அதுக்கான பிரேக் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வீட்டில் அமையாது. அடிப்படையில் நம்முடைய வீடுகளில் பெண்கள் வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டம், அதுதான் கரெக்டாக போய் அப்பாட்ட சொல்லிடும், அம்மாட்ட சொல்லிடும். கோல் மூட்டுறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அதுவே சொல்லிக்கிட்டு இருக்கும். அண்ணே தப்புனே, அண்ணே வேணானே அப்படிலாம் சொல்லும். இது கையை மீறி போகிறான் அப்படின்னு தெரியிறப்ப கரெக்டாக போய் வீட்டில் இண்டிகேட் பண்ணிடும். அண்ணன் தம்பினா கூட்டுக்கால வேலை பார்த்துருவாங்க. இப்போ நானும் என் தம்பி இருக்கோம், 2 பேருக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடே வராது. எப்பாவது ஒரு டைம் வரும். அப்படி வர நேரத்தில் என் தங்கச்சி வந்து அட உடனே சின்ன முரட்டுத்தனமானவர் விட்டு கொடுத்து போனேன் அப்படின்னு. அதே போல் சின்ன அண்ணங்கிட்ட போய் சொல்லும், பெரிய அண்ணன் ஒன்றும் இல்லாதண்ணா அப்பாவி நான் விட்டு கொடுத்து போனேன். 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி 2 பையனுக்குள்ளே யாராவது ஒரு சிஸ்டர் இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்போம். ஓகே, 2 பசங்களா இருக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னங்கிறதா கேட்குறேன். தங்கச்சி இல்லைன்னா 2 பேரும் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சண்டை போட்டுக்கிறது ஜாஸ்தி ஆகும். 2 ஆண் குழந்தை பிறந்ததுனால எவ்வளோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க சார்? நகை விலை ஏறிட்டே போகுது அப்படிங்கிறப்ப அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு அந்த ரிலாக்ஸ் பயமே இருக்காது. அவ்வளோதான். என்ன பண்ண 100 பவுன் 200 பவுன் சேர்த்தா வைக்கணும், வர்றவ கொண்டாட போகிறான், வர்றவ கொண்டு வருவா. 13 தையலா 14 ஒரே இடத்துல அடிபட்டது. 11 தடவை ஒரே இடத்துல அடிபட்டு 4-5 தடவை தையெல்லாம் போட்டாலும் கூட 2 ஆம்பளை பிள்ளை இருக்குங்கிறது எப்படி பெருமையான விஷயம். அது ஒரு வீரத்தெலும்பு தானேங்க சார்? அதெல்லாம் வீரத்தெலும்பு தான். அது சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையா தான் சார் இருக்கும். 2 ஆம்பளை பிள்ளை அப்படிங்கிறதுல எங்க வீட்டில் அவரே சொல்லிக்குவார், நான் என்னைக்கும் இளமை தானே, எனக்கு 2 ஆம்பளை பசங்க ஆயிப்போச்சு, எனக்குமே வயசாகாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஆமா சார். அது என்ன லாஜிக்? அப்படி ஒரு இருங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாலே அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்துடும். மருமகன் வந்தாச்சு அப்படின்னா கொலுசு போட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய லேடிஸ்குள்ளேயே நிறைய இது இருக்கும் சார். ஆனா பசங்கன்னா என்னைக்கு பசங்க 2 பெத்துட்டு நான் என்ன இளமையா இருக்கேன்னு அப்பாக்கள் சொல்றதுக்கு பின்னால வேற காரணம் இருக்கு. கொடுங்க வேற இல்லை, இப்போ டைமிங்கே பார்க்குறது இல்லை. வீட்டுக்கு 1 மணி 2 மணி தான் நம்மளே வரோம். அது வந்துட்டு டைம் வரல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கே வேணாலும் சுற்றுறோம். இப்போது பயன்றது கிடையாது. ஏன்னா 2 ஆம்பளை பசங்க தான், நான் என்னத்தை சொத்து சேர்க்க வேண்டியது. எனக்கு அப்பா அம்மா வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க எங்களை, ஆம்பளை பசங்கன்றதுனால. நம்ம பசங்களை ஃப்ரீயாக வளர்ட்டோமே, என்ன இப்போ தைரியம் கிடைக்குது. 2 ஆண் குழந்தை பெற்ற பிறகு உங்கள் குணநலனில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? கொஞ்சம் திமிரும் ஆணவம் லைட்டாக, கொஞ்சம் திமிரும் லைட்டாக ஆணவமும் இருக்கும். எப்படி சார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம்டா, எவனா இருந்தாலும் நம்ம போகிறது இல்லை, அவனா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமும்.
அது வந்து உண்மையாக பொய்யான்றது செகண்டரி. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ நடக்கிறது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நம்ம இறங்கி போகணும். இப்போ 4 பேர் ஒருத்தவங்க வராங்க, நம்ம வீட்டில் வந்து ஒன்று செய்யணும், நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா நானே திருப்பி கூடுவா போகிறேன், நானே திருப்பி போக போகிறேன். அது ஒரு அலட்சியம். பொண்ணா வச்சிருக்கேன், நம்ம போய் யாருக்கும் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம், அவங்கள தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன attitude. இதான் ஒரு ஒரு தைரியம் தான் சார், மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கும். 2 பசங்க இருக்கு, ஒரு பயம் இருக்காது. பசங்க இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் நம்ம ஒரு இது பண்ணால் போதும்ன்ற ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும், அவ்வளோதான் சார். இன்றைய காலகட்டத்தில் இவ்வளோ மாடர்னாக மாறிட்டதா சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட 2வதாக ஒரு பெண் குழந்தை பெற்றால் வீட்டில் மாமியாரோ அல்லது வேற யாரோ அல்லது கணவரோ யாரோ என்ன சொல்கிறாங்க? உறவுகளில் தான் சொல்லுவாங்க, ரெண்டும் பொண்ணு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2வது பொண்ணுன்றதை பற்றி நான் ஃபீல் பண்ணலனா கூட மற்றவங்க சொல்லும்போது நமக்கு ஃபீலிங்காக தான் இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு உங்களுக்கு தோணும். என்ன சொன்னாங்க? இதுக்கு தான் சொன்னேன், முதல்ல ஒரு குழந்தையோட நிப்பாட்டிடுவோம்னு சொன்னேன் அப்படின்னாங்க. எங்கள் மாமாவுக்கு வந்து 4 பையன், அதனால் எனக்கு 4 பிள்ளை பிறந்தாலும் 4 பொண்ணாக தான் பிறக்கும், அதனால் ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னாங்க. 2வது பொண்ணு பிறந்தோடனே சொன்னாங்க, இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், ஒரு குழந்தை போதும்ண்ணே, நீ தான் கேட்கல அப்படின்னு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எனக்கு 2வது டாக்டர் பிறக்கும்போது என் மதர் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து குழந்தைய பார்க்கவே இல்லை. ஐயோ, பார்க்கவும் இல்லைன்னா அந்த கோவம், அதாவது எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் எப்போ இருக்குன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது தான் ஏமாற்றம் பெருசாக தெரியும். ஸோ என் மதருக்கு வந்து எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு, ஸோ அந்தளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸும் இல்லை, நம்ம சாதாரண இதுதான். நமக்கு வந்து 2 பொண்ணு பிறந்தா உனக்கு கஷ்டம்டா, அண்ணனுக்கு 2 பையன், அவன் பாரு நல்லா இருக்கான், உனக்கு 2 பொண்ணா கஷ்டன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் குழந்தைய 1 மாதத்துக்கு வந்து தூக்காமே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்க இருந்த வரவேற்பு 2வது குழந்தைக்கு இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாருமே வந்து பார்க்கல. என் மாமனாரே 1 வாரம் கழிச்சு வந்து தான் பார்த்தாரு. குழந்தை யாரும் பார்க்கல. எல்லாரும் வந்து என்னவோ அது 2வதும் பொண்ணாக போயிடுச்சா, 2ம் பொண்ணாக போயிடுச்சா அப்படின்னு துக்கம் விசாரித்த மாதிரி கேட்டாங்க. நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன், கடவுள் என்னால் முடியுன்றதுனால தான் எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமகரணம்லாம் அவளுக்கு நல்லா கிராண்டாக பண்ணேன். நான் எந்த பர்த்டே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி என் பொண்ணுங்களுக்கு ஊரை கூட்டி அவ்வளோ கிராண்டாக தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு வரேன். ஓகே. 2வதும் பொண்ணாக பிறந்தோடனே வந்து ரிலேஷனில் கொஞ்சம் பேர் வந்து தூக்கவே இல்லை சார். என் 2வது பொண்ணை தூக்கவே இல்லை. 2வது பொண்ணாக பிறந்துருச்சு, இந்த பொண்ணு யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அந்த 2வது பொண்ணாக பிறந்துட்டனால நான் வந்து இப்போ வந்து எம்இ படிக்கிறேன் சார். ஏன்னா அந்த பொண்ணை நான் நல்லா வளர்க்கணும், அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு. மேரிட் ஆனதுக்கப்புறம் 2 இயர்ஸ் லெக்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வந்து 2 இயர்ஸ் பேக் அவள் பிறந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து எம்இ படிச்சுட்ருக்கேன் ரெகுலரில் போயிட்டு. ஜூன் 6 எனக்கு வந்து லாஸ்ட் வைவா. அவ்வளோ சிரமத்துலேயும் அவங்கள வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சார். தென் பிஹெச்டி பண்ணுன்ற ஒரு வில்லிங்கும் என்னுடைய 2 பெண் குழந்தைங்கனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே. உறவுக்காரங்க, கணவர், மாமியார் 2வது பொன் குழந்தைங்கிறப்ப என்ன சொன்னாங்க? வெளியவே போன்ட்டாங்க சார். வெளியவே போன்ட்டாங்க. அந்த அளவுக்கு மனசு வந்து இதாகிடுச்சு சார். பிறந்து 9 மாதம் வரையிலும் பிள்ளைய பார்க்க வரல சார். நானாக தூக்கிட்டு போய் ஊரில் காட்டிட்டு வந்தேன் சார், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இதே எங்கள் குழந்தைனார்கள்லாம் பையன் 1 பொண்ணு இருக்குது, பையன் பிறந்து அடுத்த நொடி ஆஸ்பத்திரியில் போய் நிற்கிறாங்க சார். இந்த 2வது குழந்தையும் பொன் குழந்தை அப்படின்ன உடனே உங்க கணவர் என்ன முடிவு எடுத்தார்? அரிது ஊனடம் அவையார் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நமக்கு ஊனமில்லாத பிள்ளையை கொடுத்துருக்கு, நம்ம வளர்ப்போம், நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன், நீ எனக்கு உறுதுணையாக இரு, நான் காப்பாற்றி தரேன் அப்படின்னு தான் சார், ஆறுதல் தான் சார் சொன்னார். நீங்கள் ஒன்றும் திட்டமிட்டு பெக்கல, திட்டமிட்டாலும் அப்படி பெக்க முடியாது. அப்போது அதுக்கு சம்மந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத உங்களை குற்றவாளி போல நடத்துறது அல்லது உங்களை குத்தி காட்டுறதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறமா நான் வந்து அவங்கள்ட்ட வலியக்க போவேன் சார், வலியக்க போவேன். அதாவது சோத்தில் உப்பு சாப்பிட்டுங்கிற மாதிரி அந்த ரோசத்தை அழிச்சிட்டு போகிறேன் சார். பொண்ணை பெற்றதுனால ஏன் என்னை ஒதுக்குறீங்க, நானும் உங்கள் வீட்டு மருமக தானே. மாமனார் வீட்டில் ராசி இல்லாதவன்ட்டாங்க சார் நீ. உங்களை? ஆமாம் சார். எங்கள் அம்மா எனக்கு 2வது குழந்தை பிறந்த உடனே 1 வாரம் கழிச்சா வீட்டுக்கு போய் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க குழந்தை பார்க்கறதுக்கு. கண்ணுள்ள போதே இன்னொரு பிள்ளைய பற்றி கொடுறா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணி கூட்டுட்டோமா அப்படின்னு. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா என் பிள்ளைய பார்க்கவே வரல சார். ஆமாம் சார். என் பொண்ணு இப்போ பெரிய பொண்ணு மேஜர் ஆகிடுச்சு. எல்லார் வீட்லையும் பெரிய மேஜர் ஆட்சி வீட்டுக்கு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், வீட்டில் வெள்ளை அடிச்சிருக்கேன், இப்போ வரமாட்டோம், மாறிடு மாதமாக இருக்குல்ல, தைமால் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ போல் வரேன்னு சொல்லி 1 மந்த் கழிச்சு தான் எங்கள் அம்மா என் பெரிய பொண்ணு சடங்கான பார்க்கறதுக்கு வந்தாங்க சார். ஓ, எப்போ பிறந்த 2 குழந்தை பெற்றதுனால வந்து வினை சார் இதெல்லாம். இல்லை, எத்தனை வருஷம் கழிச்சு 2வது பிள்ளைய பார்க்க வந்தாங்கிறீங்க? 6 வருஷம் கழிச்சு வந்தாங்க சார். அதுக்காண்டி என் பிள்ளை 2வது பிள்ளை தாய்மாவை மொட்டை போடுறதுக்கு எங்கள் வீட்லையும் கூப்பிடல, அவங்க வீட்லையும் கூப்பிடல சார். நான் 2 பெண் குழந்தை சமூகம் ஒதுக்கி வச்சிருந்தாரு எங்களை. இல்லை, அவங்க 2 பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் அம்மா வீட்டுக்கும் சரி, இல்லை உங்கள் மாமனார் வீட்டுக்கும் சரி? எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை, மண்ணில் பிறக்கும் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைங்க தான் சார். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைங்க தானே. நாங்கள் என்ன பாவப்பட்டவங்களா சார்? பெண் குழந்தை பிறந்தாங்க பாவப்பட்டவங்களா?
அவங்க பழமையான மைண்டுக்கு சார் எங்களையே சார் தண்டிக்கிறாங்க அவங்க சமூகத்தில். அவங்க பழமையான மைண்டை வச்சுக்கிட்டு எங்களையே தண்டிக்கிறாங்க. நாங்கள் 2 குழந்தை நல்ல ஃபியூச்சர் நல்லபடியாக பண்ண தானே போகிறோம், நல்ல மருமகனை கட்டி கொடுத்தானே போகிறோம். சமூகம் எங்களை ஒதுக்கி பார்க்குது. 2 பெண் குழந்தை பெற்றனால ஒரு நிர்வாகத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆஃபீஸில் ஒரு பணம் காணாமல் போயிடுச்சு. என் கூட வேலை பார்க்க 6 ஸ்டாஃபுக்கும் 2 பசங்க, எனக்கு மட்டும் 2 பெண் குழந்தைங்க. 1 மணி நேரம் ஆஃபீஸ் போகிறேன். மாப்பிள்ளை ஆஃபீஸில் பணம் தெப்ட் ஆகிட்டா அப்படின்னாங்க. எங்கள் கட்சியாக சொல்கிறாரு அந்த பையனை மட்டும் நோட் பண்ணுங்க அப்படின்றாரு. லாஸ்ட் மந்த் அவனுக்கு அவன் 2ஆவது பொண்ணு சிசிலியன்றா, அவன் எப்படி பணம் மேக்கப் பண்ண கேள்றா அப்படின்றாரு. கம்பெனி வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு அவருக்கு 2 பெண் குழந்தைங்க, பசங்க பொன் பழம் அப்படி செய்ய மாட்டான்டா. என் காதுபடியே பேசுகிறாங்க சார் கம்பெனியில். அதனால் அந்த கம்பெனியில் வேலையை செட் பண்ணிட்டேன். ஒரு தனியாக பெரிய பிரபலமான தனியாக நிறுவனத்தை வேலை பார்த்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்கெல்லாம் 2 பெண் குழந்தை பெற்றுட்டா 2 பெண் குழந்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறப்போ அது உங்கள் மனைவி மேலே காட்டுற தோணுதா? எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்கள் போராடி ஜெயிச்சு இதுக்கெல்லாம் சேலஞ்சாக எடுத்து பிள்ளைய பெரிய ஆளாய் காட்டுறோம்னு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. 2 பெண் குழந்தை பற்றி ஓகே, யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கீங்களா? 30 இப்போ 40வது வருஷம் சார் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. எனக்கு இப்போ 2 வருஷமாக ரொம்ப பயம் இருக்குது சார். எனக்கு என் குடும்பத்தை அடுத்து யார் எடுத்து நிர்வாகம் பண்ணுறது, என் புருஷனுக்கு அடுத்து எங்களோட நிலைமை என்ன. என் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க, நல்ல நிலமையில் இருக்கா. இன்னொரு பொண்ணு அட்வொகேட்டு, பெரியவளும் அட்வொகேட் படிச்சிருக்கா. நான் போய் உரிமையாக என் பொண்ணை வந்து என் வீட்டுக்கு வந்தவொன்னு பார்த்துக்கோ எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்து என் புருஷனுக்கு எதாவது எங்களை யார் 2 பேருக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர்னா யார் பார்த்துப்பாங்க. ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன் சார். நானும் பாரதியார் கவிதைங்க படித்தேன். பொண்ணுன்னா கரெக்டு. நான் வந்து கஷ்டமே பட்டது கிடையாது அந்த காலத்தில். 2 பொண்ணுன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். என்ன பொண்ணுன்னா என்ன குறைஞ்சி போச்சுன்னு. ஆனால் இப்போ தெரியுது நமக்கு ஒரு பையன் இருந்தால் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு 75 வயசாச்சு. என் தம்பிங்க இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்குறாங்க. மருமக திட்டுறாளோ பேசுகிறாளோ என்ன பண்ணுறாளோ எங்கள் அம்மா என் பையன் இருக்கிறான் பார்த்துக்கிறான்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் அது மாதிரி சொல்ல முடியல சார் எங்களுக்கு. ஸோ 2 பொண்ணு பெற்று அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்கும், எல்லாம் ஃபீல் பண்ணீங்க. பட் லேட்டர் இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை இருந்திருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக சார். பாதுகாப்பு இல்லாத போல தான் இருக்கு. பாதுகாப்பு இல்லை. நீங்கள் 2 ஆம்பளை பிள்ளை பெற்றீங்க இல்லையா? ஆர் யூ ஹாப்பி? நீங்கள் ஹாப்பியா? சந்தோஷமா? மைக் நல்லா பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹாப்பின்னு சொல்ல முடியாதுங்க சார். ஏன்? ஏன்னா வந்து ஒரு உடல்நிலை சரியில்லைன்னும் போது நம்மளால் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்முடைய உடல்நிலையை பற்றி கூட அவங்களோட பேச முடியலைங்க சார். ஒரு ஷேர் பண்ண முடியல. ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஃபோன் மூலயமா ஏன்பா என்னப்பா இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குதோ, இது பாருமா நான் 1000 டென்ஷனில் இருக்கிறேன், நீ இப்போ இதெல்லாம் பேசாத, சும்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க அதை. 2வது வந்து ஏதாவது ஒரு சொல்லும் போதே அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ கம்முன்னு இரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தாயின்று நம்ம வந்து ஏதோ சமையல் செய்து அவங்களுக்கு வேலைக்கு கவனிச்சோம், அவ்வளோதான். அடுத்தாவது ஒரு டீனேஜில் இருக்கும்போது அம்மா வந்து ஒன்றும் தெரியாத விவரம் தெரியாத தாய் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு மேரேஜ் ஆன ஏற்பாடு அம்மா வந்து 2வது பட்சம் தான். அப்போ வந்து மனைவிக்கே கொடுக்குற ஒரு மதிப்பு கூட வந்து அம்மாவுக்கு கொடுக்கறது கிடையாது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு இது பாருமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக கொண்டு வராத, என்னுடைய உணர்ச்சிகளையோ இல்லை என்னுடைய வேதனைகளோ இல்லை எங்களுடைய ஒரு கருத்துக்களையோ கூட நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க எடுக்கிற முடிவு தான் நாங்கள் ஒத்து போனோம் அதில். ஏன்னா நாங்கள் அதில் ஒத்து போனால் தான் நாளைக்கு எங்கள் பிள்ளைங்களோட நாங்கள் வாழ்க்கை வாழ முடியும் இல்லைங்களா? அடுத்தது நான் முடியலன்னு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கூட போய் ஒரு 4 நாள் கூட இருக்க முடியாதுங்க. கஷ்டமோ நஷ்டமோ அந்த பிள்ளைங்கிட்ட தான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் போய் ஆகணும். ஆனால் இதே ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஐயோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஏங்க ஒரு 2 நாள் இருங்க நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு ஃபோன் வந்து அடுத்த நிமிஷம் நான் எங்கள் வீட்டில் இருப்பேங்க. அந்த பாச உணர்வுகள் இவங்க தெரியாமையே வளர்ந்துட்டானுங்க. இவனுங்க வந்து வெளியிலேயே இவனுங்க சுற்றுறது, வெளியே நட்பு வட்டாரத்துலேயே இருக்கிறது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அம்மா பணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அப்பா பணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி இந்த வேலைக்கு வந்தோம், இதை பற்றி அவங்க யாரும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரியும் தெரியல. இன்றைக்கும் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கவலைப்படுற மாதிரியும் தெரியல. அதாவது நம்முடைய உணர்வுகளை நமக்காக நம்மளை காது கொடுத்து கேட்குறது பெண் குழந்தைகள் தான். ஆண் குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிறது அவங்க சாதாரண பிரச்சனை, இதெல்லாம் வீட்டு பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் போடு, சும்மா வீண் பிரச்சனையும் கொண்டு வராது வீட்டில்.
குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கணுன்றதுனால நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அந்த குடும்பத்தில் நம்ம இருந்து தான் ஆகணும். ஒரு பர்த்டே வருதுங்க, காலையிலேருந்து நினைப்பேன் இன்னைக்கு யாராவது ஒரு பிள்ளையாவது நமக்கு பர்த்டே வாழ்த்து சொல்கிறாங்க, ஆனால் ஞாபகம் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு, நம்ம பர்த்டேவே ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஒரு மதர்ஸ் டே வரும், இத்தனைக்கும் டிவியில் மதர்ஸ் டே கொண்டாடுவாங்க. சரி காலையிலேருந்து நினைப்பேன் சரி ஒருத்தராவது அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து. நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவேன், எங்கள் சித்திங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் வாழ்த்துக்களை. ஆனால் எனக்கு யாருமே ஒரு வாழ்த்து கூட சொல்லவே மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு ரொம்ப மனசு ஒரு வேதனையாக இருக்கும். என் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தனிமைப்படுத்தப்பட்டதா நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு குடும்பம் இருக்கு. உங்க மக நான் வர்றமான்னு சொல்றது குறைஞ்சபட்சம் வர முடியுமோ முடியாதோ, she will take an effort. ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்காங்க, தனிமையிலே இருக்கிறாங்க. அவங்க பசங்க இன்சென்சிட்டிவா இருக்கதா சொல்றாங்க. என்னுடைய உணர்வுகளை சொல்லுவதற்கு கூட வழி இல்லை. அவன் ஒரே வார்த்தையில் ஒன்றதற்கு காது கொடுக்க தயாராக இல்லை, அல்லது அதை கவனிப்பதற்கான மனசு அவருக்கு இல்லை. சிங்கக்குட்டியை பெற்றிருக்கேன்னு சொல்றவங்களுக்குலாம் இது நடக்கலாம். எனக்கு தான் இருந்தது. அவங்க பேசும்போது அதாவது நாளைக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தாங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததுங்க. நாங்கள் 2 பேருமே எப்பயுமே பேசி வச்சுக்கிறது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு பேசி வச்சுக்குவோம். அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றது இப்போ இருந்தே நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓ சார் அவங்க பேசையில இந்த கதி தான் நமக்கும் அப்படின்னு எனக்கு தோணிருச்சு சார். உள்ள தோணிருச்சு தோணிருச்சு பள்ளியில போய் வங்குன்னு குத்தன 2 குத்து. இந்த வயசுக்கே அப்படி சொல்றாங்க, எங்க வயசுக்கு நான் எப்படி சார் பயப்பட வேண்டியது? இன்னும் ரொம்ப பயமுறுத்திட்டாங்க என்னைய. கொஞ்சம் தைரியமா இருந்ததை கூட காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க, நீ ரொம்ப ஏறாத கீழே வா அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க சார். ஆக்சுவலா இதை பத்தி பேசுறதுக்கு நான் ஒருத்தர் இங்கே கூப்பிட போறேன். அழகு குட்டி செல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளிவரப்போது. நீயா நானா டைரக்டர் ஆண்டனி தான் அதோட ப்ரொடியூசர். அந்த படத்தோட டைரக்டர் சார்லஸ் அவர்களை இங்கே அழைக்கிறேன். 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் பெற்ற அம்மா அப்பாக்களுக்கு நடுவில் வாங்க சார்லஸ், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மனுஷன் பேசவே மாட்டார், நீயா நானா ஆண்டனி அவர்களையும் அழைக்கிறேன். நீயா நானா நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? உட்காருங்க சார். இப்போலாம் 2 குழந்தையோட நிப்பாட்டிக்கிறாங்க, 3வது ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. 2 பொண்ணாயிடுச்சு அல்லது 2 ஆம்பளை ஆயிடுச்சு, இன்னொரு குழந்தை. முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பெண் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க ஒரு பையனுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அது 5வது 6வது குழந்தையெல்லாம் போகும். 6ம் வீட்டில் பெண் குழந்தை அப்படின்லாம் ஒரு கதைகள் இருந்தது. இப்போ அது இல்லை. அதெல்லாம் ரொம்ப அந்த ரிஸ்க் எடுக்கும்போது அவங்க அந்த 10 மாதம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்களோட போராட்டம் இருக்கலாம். தொடர்ந்து வந்தோடனே ஒரு பெண்ணுன்னு தெரியும் போது இருக்கிற ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் இந்த விஷயங்கள் நான் நேரடியாக பார்த்து வளர்ந்து வரேன். எனக்கு பர்சனலாக என்னோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. பொதுவாக பெண்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து அதை பற்றி எதுவும் ஒப்பீனியன் இல்லை. ஆணோ பையனோ பொண்ணோ ஒரு குழந்தை தான்ற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஒரு இது உண்டு. எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய இது எடுத்துக்கல. குழந்தை உருவாகிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்கும். அப்போது வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது பெண் குழந்தைக்கான பேர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு சுஜாதா நாவல்லாம் படித்து நிலான்ற பேர், நிலான்னு பேர் வைக்கலாம்னா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். நிலான்னு ஒரு பேர் வச்சிட்டோம். அப்போது ஒரு நாள் நான் அவட்ட இவ்வளோ கனவுகளோட ஒரு பொண்ணை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். மனசுக்குள்ளே ஒரு கற்பனையிலேயே ஒரு குழந்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மெதுவாக ஒருவேளை பையன் கூட பிறக்கலாம், ஸோ பையன் பிறந்த என்ன பேர் அப்படிங்கும்போது அது நிலான்னா நம்ம முகில்னு வச்சுக்கலான்னு நான் நிலா, பெண் குழந்தை பிறந்த நிலா, ஆண் பிறந்த முகில். பிறந்தது முகில், பையன்தான் பிறந்தா. நாங்கள் உடனே முகிலன்னு பேர் வச்சு எங்கள் அப்பா பேர் செய்து முகிலன் தேவசகாயம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டோம். சந்தோஷமாயிட்டோம். ஒரு 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் இதை நினைக்கல, ஆனால் இன்னும் செகண்ட் டைம் கன்சீவ் ஆனோம். இப்போ இந்த ஆசை திரும்ப வந்துடுது. இன்னொரு பெண் குழந்தை தான் அடுத்து, பையன் பிறந்தா அடுத்து பெண் குழந்தை தான் பிறக்கும்னு ஒரு எண்ணம் வரும்போது நான் இந்த டாப்பிக்கை எப்போ எடுத்தாலும் நான் வீட்டில் வந்து நான் பேசிக்கிறதே இல்லை. அதாவது நான் அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா இது ஒரு கனவாக உருவாகி அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த ஏமாற்றம் வந்துடக்கூடாது. பையனோ பொண்ணா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கணுமா, என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் பொதுவாக பேச தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் கடைசியில் பெண் குழந்தை தான் பிறந்தது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ பேர் வைக்கணுங்கும் போது எங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கல, நிலா தான். இதில் எனக்கு யோசிக்கிறேன், அப்போ பிறக்க வேண்டிய அந்த நிலா வந்து பிறக்கலை. ஆனால் கற்பனையில் நம்ம ஸோ வயிற்றில் கரு உண்டாகிற மாதிரியே ஒரு எண்ணத்துலேயும் ஒரு கரு உருவாயிருது. அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம், ஒரு அணகு பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றிலாம் ஒரு கனவுகளை உருவாக்கிக்கிட்டே வச்சிடுறோம். ஆனால் அப்படியே அந்த இடத்துல நிற்கிது. ஸோ இப்போது இந்த ஏமாற்றம் எப்போ நடக்குதுன்னா,
ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த பிறக்காத ஒரு குழந்தை, எண்ணத்தில் இருந்த ஒரு குழந்தை இறந்து போகுது. ஸோ அது அந்த துக்கம் தான் அது. ஸோ இந்த ஒரு கற்பனையில் உருவாக்குறதுல இருக்கிற பெயின். இப்போ ஒரு மனுஷன் ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கிறதுக்கு இப்போ எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்குது. அப்போ வந்து அவனை நான் இப்போ என்னால் ஒரு நீதிபதியோட இடத்துல இருந்து அவனை ஜட்ஜ் பண்ண முடியல. என்னடா அது அறிவில்லை, 3 தடவை 4 தடவைலாம் குழந்தை பற்றிட்டே இருப்பியா, 2 குழந்தை 2 பையன் 2 பொண்ணுன்னு உனக்கு என்னாச்சு விடு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவனோட ஆசையை நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அது கற்பனையில் அவன் அந்த குழந்தைக்கும் உயிர் இருக்கு ஆக்சுவலா. அவனுக்கு அது ஒரு குழந்தை தான். ஆமாம், கருவில் உருவாகலையே தவிர அது எண்ணத்தில் உருவாகிருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இறப்பு மாதிரி தான். ஆசைப்பட்ட ஒரு குழந்தை பிறக்காம போகிறதும் ஒரு இறப்பு தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த பெயின் ஒரு பெரிய பெயின், அது தாங்க முடியாத துக்கம். இதுல வந்து கட்டன் த்ரோட்டா நியாயம் சொல்ல முடியாது. இது உணர்வுகள் சார்ந்த விஷயம். ஆமாம், அஃப்கோர்ஸ். இப்போ நான் அடுத்து எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறதுக்காக நான் அது பண்ணுறேன். இப்போ வெளியில இருந்து பார்க்கல இந்த காலத்துல தான் சரிப்படுமான்னு தோணலாம். இப்போ எனக்கு வந்து வேற ஆசைகள், கற்பனைகள், வாழ்க்கையை பற்றின சினிமா பண்ணணும், அது பண்ணணும் ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு சாதாரண ஒரு எளிய அவனுக்கு கனவு முழுக்கமே குடும்பம் தான். தான் பிள்ளைகள் என்ன ஆவாங்கங்கிறது தான் அவனோட அதிகபட்ச கனவு. ஸோ இந்த கனவுல வந்து நம்ம வந்து அவனை வந்து தீர்ப்பு சொல்லவே முடியாது. நீ எதுக்குடா இருக்கிறத வச்சு இருந்துட்டு போய் சந்தோஷமா இருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கான அர்த்தமே அதில் தான் இருக்குது. ஓகே ஆண்டனி. முதல்ல ரொம்ப நாளாக படம் எடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். எனக்கு டெலிவிஷனில் நிறையா ரோல் மாடல் இருக்கிறாங்க. அது வந்து என்டிடிவி சீஃப் அர்னாப் கோஸ்வாமி, சர்தேசாய், அந்த பக்கம் பிரணாய், இந்த பக்கம் அர்னாப், அப்புறம் நான் பார்க்குற பிரதீப் மில்ராய், யுவர் செல்ஃப். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே எனக்கு ஒரு ரோல் மாடல். நான் இதில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன், நான் ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி, இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நல்ல டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சார்லஸ் வந்திருந்தார். சார்லஸ் என்னுடைய ஆரம்பகால டாக்குமெண்ட்ரியில் என்னோட ஒர்க் பண்ணவர். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னோட ஒர்க் பண்ணவர். அவர் அந்த டீ கடையில் வந்து ரோடு கடையில் நான் நின்றுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்ன விதம், சார் ஒரு படம் கதை உங்கள்கிட்ட சொன்னால் தான் இது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா, கண்ணிலலாம் ஒரு படபடப்பு, வேகமாக அந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிற படபடப்புடன் அந்த கதையை வந்து அந்த சின்ன வெயிலும் ஒரு ஷேடும் உள்ள ஒரு இடத்துல நின்று சொன்னார். அவர் கண்ணில் வந்து என்னை எப்படியாவது இந்த கதை இவற்றை சொல்லணுங்கிற ஒரு வெறி. அந்த கதையில் சொன்ன சம்பவங்கள், இவற்றை இருக்கிற அந்த தவிப்பு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னுடைய இவ்வளோ நாள் இந்த சத்தியத்தை வந்து உடைச்சிச்சு. நான் சினிமாக்குள்ளே போக மாட்டேன், டிவிக்குள்ளே தான் இருப்பேன், அப்படி இருந்த ஒரு சத்தியத்தை வந்து அவர் சொன்ன அந்த கதையினுடைய ஆழம், அதனுடைய கண்டினியூட்டி, அது சொல்கிற விதம், நான் நீயானால ரொம்ப நாள் மக்கள்கிட்ட உரையாடிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த கான்செப்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. நீயானால எதெல்லாம் சக்ஸஸ் ஆகுங்கிற ஃபார்மேட் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அது சொன்ன விதம், அந்த நேரம், நான் ஒரே செகண்ட் தான் முடிவு பண்ணலாம் சார்லஸ், அவ்வளோதான். திரைப்படம் எடுக்கிறதுக்கு வேறு எந்த பெரிய இதில் பண்ணலாம் சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளில் ஷூட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஒரு படைப்பாளியுடைய நாணயத்திற்கும் அதன் பின்னால் அந்த உண்மையான தவிப்புக்கும் தான் இந்த படம். உங்களுக்கு வந்து இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒரு ஆர்ட் மேலே ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் வந்து உங்கள் சத்தியத்தை உடைச்சிரும். இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் மேலே இருக்கிற காதல் இருக்கு இல்லையா, அந்த கதை சொன்னது, சொன்னவர், சொன்ன இடம் எல்லாமே சேர்ந்து பண்ணிடலாம், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை, அது எவ்வளோ பணம் ஆகும், எப்படி எடுக்க போகிறோம், அதெல்லாம் அப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் என்னுடைய இந்த படம். நீயானா பார்க்குற பெண்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லா பெண்களுக்கும் அதில் ஒரு கேரக்டர், அவங்க இது என் லைஃப்பில் நடந்திருக்கு, பார்க்குற எல்லா பெண்களுக்கும் தோணும் இந்த அழகுக்குட்டி செல்லத்தில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து நான் ஒருத்தி அதில். ஆனால் பொதுவாக இன்னைக்கு திரைப்படங்கள் அப்படின்னு ஒன்று பார்க்குறப்ப எடுத்தோடனையும் மினிமம் கேரண்டி இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்போஷர் உள்ளவர், ஸோ அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுக்க தோணும் இல்லையா? பட் ஒய் திஸ் கைண்ட் ஆஃப் அ சப்ஜெக்ட்? எமோஷன் இஸ் அ பிக் ஆர்ட். ஆஷிஷ் நண்டி சொல்லியிருந்தார், அமிதாப் பச்சன் ஜெயிப்போ இல்லை சிவாஜி கணேசன் ஜெயிப்போ தான் பெரிய ஜெயிப்பு. என்னென்னா அவங்க எமோஷனை தொடுறாங்க. நான் எமோஷனை நம்புகிறேன். நிறைய தடவை நீயானா திட்டுறவங்க கூட அழ வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம முயற்சி பண்ணிலாம் அழ வைக்கிறது நடக்குது. அந்த அம்மாவனுடைய அழுகை வந்து நான் சொல்லி வந்ததில்லை, அது உண்மை. இந்த எமோஷன் முன்னால் இவங்க இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் நிற்காமல் போயிடும். எமோஷன் தான் உலகத்தின் மிக சிறந்த ஆர்ட்னு நான் நம்புகிறேன். அறிவு வச்சு நான் சில நல்ல ஷார்ட்ஸ் வைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இந்த படம் முழுக்க ஒரு எமோஷனலான ஒரு ஆர்ட். நீங்கள் பார்க்கும்போது ஒரு கணம் உங்களை கரைய வச்சிரும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், மூத்தவராக பிறந்தவர், 4-5 அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பி, ஒரு தம்பி, இந்த மாதிரி
ஸோ 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் வைத்திருக்க இவங்களோட இந்த டிபேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு 4 சகோதரிகள், ஒரு தம்பி. என்னை கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னுடைய 4 சகோதரியுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும், எங்கள் அண்ணனுக்கு மட்டும் பெண் குழந்தை பிறக்கக்கூடாது. ஏன்னா இந்த 4 பேரையும் கட்டி கொடுக்குறதுல நான் பட்ட சிரமம் இருக்கு இல்லையா. அவங்க எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது எங்கள் அண்ணனுக்கு மட்டும் பெண் குழந்தையே பிறந்துடக்கூடாது, ஆண் குழந்தை தான். எனக்கு 2 ஆண் குழந்தை. ஆனால் என் ஒய்ஃபுக்கு பெண் குழந்தை தான் பிடிக்கும். இது இந்த இந்த பேச்சு வந்து வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். என் ஒய்ஃப்க்கு இன்னொரு பெண் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4 பெண் குழந்தையுடன் வளர்ந்ததில் எனக்கு என்னென்னா, இவங்க எல்லாம் சொன்னதில் எனக்கு பிடிச்சது, பெண்களை கொஞ்சம் டீசெண்டாக பார்க்க முடியும். அது நான் என் குடும்பத்திட்ட கற்றுட்டு தான் நினைக்கிறேன். என்னை சுற்றி பெண்கள் 4 பெண்கள். இது வந்து நான் செக்ஸ் ஜோக் அடிக்க முடியாது. நான் உண்மையிலே பெண்களை வந்து எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. என்னுடைய மன இயல்பை வந்து அந்த 4 பெண்களுடன் வளர்த்தது வந்து நிச்சயமாக மாற்றி இருக்குது. ஆனால் எனக்கு இப்பவும் என் பையன்கள் மேலே வர்ற பயம் வந்து இவனு 2 பேரும் எப்படி இருப்பாங்க. ஏன்னா நான் பார்த்த நிறைய 2 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, சேர்ந்து ஜோக் அடிப்பாங்க. எனக்கு அந்த ஒரு பயம் மட்டும் என் பையன்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே நான் சொல்கிறது வந்து, நான் இவன்கிட்ட பழகலை, நீ பழகு, என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவோம். அவங்க பெண்களுடைய கொஞ்சம் அம்மா பிள்ளையா இருக்குது, அம்மா பிள்ளையா இருக்கட்டும். நான் வந்து உண்மையிலே அவங்களோட பழகிறது இல்லை, அம்மாவோட இருக்கட்டும், கொஞ்சம் பெண்ணை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு ஆசையெல்லாம் தோணுதெல்லாம் இல்லையா? பட்ட கஷ்டம் போதாதா? தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கும் ஒரு பெண் குழந்தையை கட்டி கொடுக்குறதுங்கிறது கஷ்டம் தான். இல்லை, பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி எனக்கு இவங்க பேசுவது எனக்கு ரொம்ப ஷாக். இந்த A1ல பேசுனது பிறந்த உடனே எனக்கு எங்கள் மாமியார் முகம் ஞாபகம் வச்சு, இவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லணும். இது ஒரு படித்த பெண், நான் நினைக்கவே இல்லை. இது எங்கள் பாட்டி சொல்லியிருக்கலாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ கூட இப்படி ஒரு கேள்வியை வந்து நம்ம சொசைட்டி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் 2 பெண் குழந்தைகளை இப்போ வந்து வளர்க்குறது ஈஸின்னு நினைக்கிறேன். உண்மையிலே நல்ல படித்த பெண் குழந்தைகளை கட்டி கொடுப்பது கூட ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். நான் வாழ்ந்த காலம் அல்ல. பட் as you said, இதுக்கு யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கங்கிற பயம் வந்து கொஞ்சம் பயமானது. நான் எப்படி பார்க்குறேன்னா, பெண் குழந்தைகள் நிறைய உள்ளவங்க வீட்டில் ஒரு ஷேரிங் இருக்குது. ஒரு ஷேரிங் இருக்குது. வாழ்க்கை வந்து செக்யூரிட்டி மட்டும் சார்ந்ததில்லை. ஆண்பிள்ளை பையன் இருந்தால் செக்யூர்டாக இருக்கலாம். செக்யூரிட்டி சார்ந்து ஒரு ஷேரிங். இவங்க சொன்னாங்க இல்லையா, இவங்க அந்த வீட்டுக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. எல்லாருமே மதர்ஸ் டேக்கு வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் அழகிரி சொன்னாப்புல ஒரு வார்த்தை, மதர்ஸ் டேக்கெலாம் நம்ம வாழ்த்து தெரிவிப்போம், அம்மாவோட ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார ஆம்பளை பையன் வெளியே ஓடிடுவாங்க. உண்மையிலே வந்து இந்த ஷேரிங் வந்து, நான் ஊர் சுற்றினேன், நான் காஷியில் வாழ்ந்தேன், நான் பாம்பேயில் வாழ்ந்தேன், நான் ஊர் சுற்றும்போது என் வீட்டை பற்றி எந்த கவலையும் பட்டதில்லை. என்னுடைய தேடல் மட்டுமே எனக்கு இருந்துச்சு. ஆனால் எங்கள் குடும்பத்தை என் தங்கச்சிகள் தான் காப்பாற்றினாங்க. உண்மையிலே அவங்க செயினை விற்று தான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய 2வது பையனை பார்க்குறப்போ உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? எங்கள் அம்மா. அம்மா. நம்ம எல்லாருமே எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கோம். முதல் பையன் யார் சாயல், 2வது பையன் யார் சாயல்னு. அதில் ஒரு சின்ன அன்பு கூட, ஒரு விகிதம் எங்கள் அம்மா சாயல் உள்ள மேலே எனக்கு இருக்குது. அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். கொஞ்சம் எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு இருக்குது. ஆக்சுவலாக ஆண்டனிக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தொடர்ந்து அதுக்கு மேலே அதை கேட்க வரும்ல. அம்மாக்கள்கிட்ட ஒரு ஓரவஞ்சனை. ஆண்டனிலாம் கொஞ்சம் அம்மா பிள்ளைங்க தான், நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக இந்த ஷோவை பார்க்குற நிறைய பேருக்கு ஐ ஓப்பனராக இருக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலையும் மனிதன் இது போன்ற சிந்தனைகளோடு கடந்து போகிறான். பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ, 2 வீலரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ, எங்கேயோ ரெஸ்ட்டில் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கப்போ, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருக்கலாமோ, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கலாமோன்னு எல்லார் மனசுலையும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. கல்யாண வீட்டில் யாராவது 2 பிள்ளைங்க அழகாக பாவாடை சட்டை போட்டு வந்திருக்கல, நமக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கலாமேன்னு தோணுது. ஆனால் இது எல்லாத்துக்கு பின்னால் ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அது நியாயமானது. சார்ல்ஸ் அழகாக அது சொன்னார். 4 பிள்ளை அடுத்த ஒரு பெண் பிள்ளைக்காக 4வது பிள்ளை 5வது பிள்ளை வரைக்கும் போகிறவனை நான் சட்டம் போட்டு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அதனுடைய உணர்வு சார்ந்த விஷயம். பட் இந்த உணர்வு சார்ந்த விஷயம் எல்லாத்துக்கு பின்னாலையும் கூட நம்முடைய வளர்ப்பு சார்ந்த ஒரு சிந்தனை நீங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு. ஆண் பிள்ளைகள் தான் பாதுகாப்பார்கள் அப்படின்னு நம்பக்கூடியவங்க எல்லாருமே பிள்ளைங்களை பழைய ஸ்டைலில் இன்சென்சிட்டிவாக தான் வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். திரும்ப அவனுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக, உனக்கு சேவகம் செய்ய ஒருத்தி வருவார் என்பதை மறைமுகமாக அவனுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிற ஆளாக தான் இருக்கும். அப்போ நாளைக்கு அவன் இன்சென்சிட்டிவாக தான் இருப்பான். பெண் பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த 2 பெண்ணு பார்த்தா என்ன பண்ண போகிறோமோ. ஆனால் இந்த ஷோவில் ஒரு விஷயம் நடக்குது. நானும் ஆண்டனி கூட முதல்ல அதை பேசிகிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்தில் 2வது பிள்ளை பிறந்துட்டா பயப்படக்கூடிய அளவு தான் இன்றைக்கி ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் உடச்சி எதிர்காலம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்களுமே உங்கள் அளவில் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு சிலர் பரவாயில்ல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் இன்னமும் கூட இன்னொரு இடத்துக்கு கட்டி கொடுக்குங்கிற டெர்மினாலஜிக்குள்ளேயே தான் ஓடிடுங்க. உங்கள் குலதெய்வம் போகலாம், உங்கள் பிஸ்னஸ் அவன் எடுத்து பண்ண மாட்டான். இது எந்த ரியாலிட்டி உண்மைதான். பட் என்னுடைய தற்காப்பு சம்பந்தமான எதிர்கால பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கையாளுவதற்கான பெண்ணாக அவள் இருக்கணும்னா அதுக்கான பெண்ணாகத்தான் நீங்கள் அவங்களை வளர்க்க முடியும். அதுக்கான பெண்ணாக வளர்க்காம ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, ஏன்னா இதெல்லாமே நேச்சர்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒரு ஆண் பிள்ளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் எப்படி வளர்க்குறோங்கிறது தான். ஆண் பிள்ளையும்
பெண் பிள்ளையும். நாம் எப்படி வளர்க்குறோமோ, நாம் எதை நகர்த்திட்டு போகிறோமோ நம்முடைய வாழ்க்கை அது சார்ந்தே இருக்கும். உங்களுக்கு வந்து பாதுகாப்பு சம்பந்தமாக பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளேயே வெளியில் என் வார்த்தைகளை சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை கைதியாக வாழ வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரியாலிட்டியை இங்கே பதிவு பண்ணதுக்காக இந்த அம்மாவுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். டோனட் ஹவுஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு ஆண் குழந்தை இருக்கிற வீடு அப்படிங்கிறதே ஒரு அதிகாரமானது, ஒரு பாதுகாப்பானது. அந்த 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 அதிகாரமும் பாதுகாப்பும் தருகிற நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு அவசியமானதாக படுகிறதுங்கிற ஒரு நிறைய பெண்களின் மனநிலையை இங்கே பிரதிபலிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்க நினைக்கிறேன். வாங்கம்மா. மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் இன்னைக்கு சமூகம் ரொம்ப மாறிடுச்சு, இங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, என்ன நீங்களாம் இப்படி பேசுறீங்கன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் கூட இன்னைக்கும் இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கிற போது அதை தூர வைக்கக்கூடிய, தள்ளி வைக்கக்கூடிய, கூட்டத்திலிருந்து அவர்களை ஒதுக்கக்கூடிய ஆட்களாக சமூகத்தின் ஒரு சிலர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகத்துக்கே திரும்ப சொன்னதுக்காக இவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கம்மா. திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலெக்டி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா அணியா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.